பொம்பளைங்களோட கோபம் இருக்கிற அந்த முகம் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு நாள் உன் வீட்டுக்கு வந்தப்ப என்னை வெளியே அடிச்சு துரத்துனிய ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நான் மனசுல வச்சேன் உன்னை இந்த படுக்கையில படுக்க வைக்கணும்னு. உங்க அப்பா என்கிட்ட வந்து வந்து பணம் கேட்டப்பெல்லாம் பணத்தை வாரி வாரி கொடுத்ததெல்லாம் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான். என்ன நான் இவ்வளவு பேசிட்டு இருக்க, பேசாம நின்னுட்டு இருக்க? நான் வரட்டா? சரி. கடந்த 1.5 வருஷமா நீ என்னென்னவோ மருந்து கொடுத்து என்ன சோதிக்கிற. இது பழசு மாதிரி இல்ல. இந்த மூலிகையை பயன்படுத்துங்க, இது கண்டிப்பா குணமாக்கிடும். வாங்கிக்கங்க. பார்க்கலாம். அபிலாஷ் யாரும் தெரியும்ல, அவரோட 2வது பொண்டாட்டிக்கு பிறந்தவன். இவனுக்கு நான் தான் வைத்தியம் பார்க்கணும். அப்புறம் நீ போன விஷயம் என்னாச்சு? அது கிடைக்கல. சீ, உதவாக்கற ஒண்ணுத்துக்கு உதவாதம். போடா இங்க இருந்து. கியர் ஜாம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அட கடவுளே, இது எப்போ ரெடியாகி ஊர் போய் சேர்றது? இல்லை, நம்ம எதுக்கு இங்கே அடைஞ்சு போய் உட்காந்துருக்கணும்? வெளியே போனால் நல்ல காத்தோட்டமாக இருக்கும். அதான் சரி. கடவுளே, வண்டி டீ கடைக்கு முன்னாடி நின்னது ரொம்ப நல்லதாக போச்சு. இந்த போயிட்டு வந்துடுறேன். சார் வரலைங்களா? வாங்க சார், ஒரு டீ சாப்பிடுவோம். மாமா, நீங்கள் வரலையா? ஜீப் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம். வேண்டாம், நீ போய் குடிச்சிட்டு வா. உங்களுக்கு டீ வேணுமா? நான் வேணா வாங்கிட்டு வரவா? நல்ல குளிருதுல. இதெல்லாம் ஒரு குளிரா? ஊருக்கு நீங்க புதுசா? இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே. என் பேரு சிவான்னு சொல்லுவாங்க. நான் இங்க தான் பக்கத்தூர்ல அக்ரிகல்ச்சர் ஆபீசரா வேலை பார்க்கறேன். ஓ தம்பி, 3 டீ போடு. சரி, அதை விடுங்க. அந்த ஜீப்ல இருக்கிறவர் நம்ம ஊர் பூசாரி தானே? ஆமா. பூசாரிக்கும் உனக்கும் என்ன உறவு? அது சொல்லணும்னா, ஜீப்ல இருக்க பொண்ணோட அப்பாவோட மருமகனோட இறந்து போன புருஷனோட வீட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு பிறந்தவன் தான் நான். ஆட கடவுளை, என்னைய சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. அவரோட 2வது பொண்டாட்டிக்கு பிறந்தவனா. அப்பான்னு கூப்பிட முடியுமா? இந்தாங்கண்ணா டீ. அந்த பொண்ணோட புருஷன் இறந்து போயிட்டாரா? அந்த பொண்ணு ஜீப்ல சோகமா உட்கார்ந்துருக்கும் போதே நினைச்சேன். எப்படி இறந்தாரு? முட்டாள்தனத்துல. பேர குழந்தை வயசுல இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணா அதை எப்படி பண்ணாலும் முட்டாள்தனம் தானே சொல்லணும். நான் என்ன கேட்கறேன்னா, கிழவனுக்கு கட்டு கொடுக்குற அளவுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அறிவில்லையா? அந்த பொண்ணோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பூசாரி கிட்ட இருந்து வாங்கின பணத்துக்கு வட்டிக்கு வட்டின்னு அதிகமா போனதுனால வீட்டையே எழுதி கொடுத்தாலும் கடன் தீராத நிலைமை வந்துருச்சு. அப்போ ஜமீன் பூசாரி ஒரு நிபந்தனையை வச்சாரு. ஒன்று, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க, இல்லைனா மொத்த சொத்தையும் எழுதி கொடுங்க. 2 தங்கச்சிங்களும் சொந்த மாமாவும் ரோட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்காக அந்த பூசாரியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவங்க ஒத்துக்கிட்டாங்க. தியாகம். அட பாவமே, அந்த கிழவனுக்கும் இவங்களுக்கும் குழந்தை இருக்கா? 80 வயசான கிழவனுக்கு குழந்தையா? ஆசையாக இருந்துச்சே தவிர அவரால் எதுவும். சரி, அதை எதுக்கு பேசிக்கிட்டு விடுங்க. சுருக்கமாக சொல்லணும்னா ஒன்றும் நடக்கலைன்னு அர்த்தம். புகுந்த வீட்டுக்கு போனது மாதிரியே திரும்பி வந்தாச்சு. சார், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறதா சொன்னீங்க. ஜீப் ரெடி ஆயிடுச்சு. சரி, டீ காசை நீங்களே கொடுத்துருங்க. இல்லைங்க, இவ்வளோ கதை ஓசியில் கேட்டது இல்லாமல் டீ காசு வேற கொடுக்கணும். நான் கொடுத்துக்கிறேன்.
நீங்க இறங்க வேண்டிய ஊர் வந்து தாங்க பிடிங்க. வரட்டுமா சார்? அந்த டீ கடையில் கேளுங்க, ஆஃபீஸ் எங்கன்னு சொல்லுவாங்க. ஓ சார் வியாபாரம் முடிஞ்சதும் திரும்பி வர்றேன், அப்ப பார்க்கலாம். சரிங்க. ஆ? யாராச்சும் இருக்கீங்களா? ஆமா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சவுத் சைடுல இருந்து வரேன். ஓஹோ. இங்க இருக்கிற அக்ரிகல்ச்சர் ஆபீசருக்கு புதுசா வந்திருக்க ஆபீசர் நான் தான். சங்கரன, சங்கரன, வாங்க சார். சங்கரன, என்ன? இங்க பாருங்க, நம்ம ஊருக்கு புதுசா வந்த விவசாய அதிகாரி. வணக்கங்க. வணக்கங்க. ஆபீஸ் எங்க இருக்கு? இங்க பக்கத்துல தான் சார். டேய் ஜானி, எந்திரா, எந்திரி, எந்திரி. இவன் வந்து காட்டுவான். சார் நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல. இந்தாங்க, எதை சாப்பிடுங்க. சும்மா இருடா. வாங்க இங்க உட்காருங்க. டேய் எல்லாம் எடுத்து வை. பூஜை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பழங்குடியினர் கோயில்ல பூஜை. சொத்துக்காக பூசாரியோட மனைவிங்க எல்லாம் கொடுத்த கேஸ்ல விசாரணைக்காக நாளை கழிச்சு எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காங்க வக்கீல் ஆபீஸுக்கு. என்ன ஆனாலும் இங்கிருந்து யாரும் வரப்போறது இல்ல. அங்க இருக்கிற சொத்தை இங்க இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க யாரும் அனுபவிக்க ஆசைப்படலன்னு சொல்லுங்க. என்ன மாமா நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க? வர வேண்டியத கணக்கு பார்த்து வாங்குங்க. ஆனா எவ்வளவு கொடுத்தாலும் இது சரி கட்ட முடியாது. நம்ம அக்காவோட வாழ்க்கைய அந்த கிழவ அழிச்சிருக்கான். என்னம்மா இது, இறந்தவங்கள பத்தி இப்படி பேசுற? அவளோட தலையில கடவுள் இந்த மாதிரி எழுதியிருக்காரு. அதுக்கு என்ன பண்றது? அன்னைக்கு அந்த கல்யாணம் வேண்டான்னு எல்லாருமே சொன்னோம். ஆனா அவ பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. தெரியும்ல. 90 வயசு கிழவனை பார்த்து காதலிச்சு இந்த கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம 4 பேரும் தெருவுல போய் நின்னா கூட பரவாயில்ல. இதுக்கு அதுவே மேல். பொட்டு இல்லாம ஒரு செயின் கூட இல்லாம அக்கா படியேறி வரத பாக்கும்போது எனக்கு வீட்டுல இருக்க பொண்ணுங்களுக்கு என்ன நடந்தாலும் எந்த இடத்துலயும் அந்த ஆளுக்கு முன்னாடி அவமானப்படக்கூடாதுன்னு நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? அன்னைக்கு வீட்டை வித்து எல்லா கடனையும் அடைக்காம நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? காயத்ரி, இங்க வா. என்ன மாமா இது? உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக நாங்க இத சொல்லல. இது எல்லாத்தையும் சொல்றதுக்கும் சண்டை போடுறதுக்கும் நீங்க மட்டும் தானே இருக்கீங்க. அதனாலதான். நீ சொன்னது எல்லாம் உண்மை. என்ன பண்ண? நீ என்ன நினைச்சு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வெளியால் ஒருத்தர் கூட இருக்காருங்கிறத யோசிக்காம பேசிட்டு இருக்கீங்க. வெளியில இருக்கிற அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் தானே. நான் ஒன்னும் வேணும்லாம் சொல்லலக்கா. நீங்க இப்படி இருக்கிறத பாக்கும்போது எங்களால தாங்கிக்க முடியலக்கா. இப்ப எனக்கு என்ன குறைன்னு சொல்ல வர? எனக்கு இந்த வீட்டுல தங்கச்சிங்களோட ஒன்னா சேர்ந்து வாழற சந்தோஷம் வேற எங்கேயாவது கிடைக்குமா? நீ அழாத, போய் சாப்பாடு எடுத்து வை. ஆமா, உங்க வீடு பிள்ளையார் கோயில் பக்கத்துலயா இருக்குது? பக்கத்துலன்னு சொன்னா வீட்டுக்கும் கோயிலுக்கும் கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கும். நான் அந்த கோயில் நிகழ்ச்சிக்கெல்லாம் வந்திருக்கிறேன். நான் அத சொல்ல மறந்துட்டு பாருங்க. நான் ஒரு தபலிஸ்ட். வெள்ளிக்கூடம் சிஸ்டர்ஸ்னு ஒரு ட்ரூப் இருக்கு. அத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் அந்த ட்ரூப்ல தான் இருக்கிறேன். அந்த சிஸ்டர்ஸ்ல ஒரு சிஸ்டர் தான் என்னோட மனைவி. பிரசங்கம் பேசி பேசி நாங்க இப்ப தனியா பேசுற அளவுக்கு வந்துருச்சு. கடைசியில நான் அவ கூட ஓடி போற மாதிரி வந்துருச்சு. நான் தான் பிரசாத். ஜானி அந்த கதவை தர.
நான் முன்னாடியே ஒருத்தரை பத்தி சொன்னேன்ல, டைரி பிரசாத். எப்பவும் கக்கத்துல ஒரு டைரி வச்சிருப்பாரு. அதனாலதான் ஊருக்காரங்க அப்படி அது கூப்பிடுறாங்க. வந்து பிரசாத், நீ ஒருத்தரை தேடிட்டே இருந்தேல்ல, அவர்தான் இவரு. அக்ரிகல்ச்சரல் ஆபீசர் தானே? ஆமா, என் பேரு சிவா. நான் தான் டைரி பிரசாத், இங்க பஞ்சாயத்து மெம்பரா இருக்கேன். பிரசாத், சொல்லுங்க. இவர் தங்குறதுக்கு ஆ. ஒரு நல்ல இடம் ஒண்ணு வேணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆ. வீட்டை பத்தி எல்லாம் நாம காலையில பேசிக்கலாம். கொஞ்சம் வேலையா இருக்கேன் இப்போதைக்கு. இங்கேயே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் எனக்கு ஒரு 6 மசாலோட பார்சல் பண்ண. போ 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 போ, நிக்காத. சீக்கிரம் வா. கைய விடு, நான் தரேன். ஆ, ம். சங்கரனா, இது அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க. பிரசாத் ஒரு பிளேடு பார்ட்டி. இவன் கொஞ்சம் காசு கடன் வாங்கியிருக்கான், அதான் பார்த்ததும் ஒளிஞ்சுக்கிட்டான். நாளைக்கு காலையில அசல வட்டியும் கொடுக்கலன்னா அவன் என் கடையை தூக்கிடுவேன்னு சொல்லியிருக்கிறான். அதுக்கு முன்னாடி அவனை நான் தூக்குறேன் பாரு. ஆஹா. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? அந்த கதவை மூடு. இந்த மலைக்கு பக்கத்துல ஒருத்தி இருக்கா, அடிவார ஓவியா. அவளுக்கு இப்ப சேவைக்காரன் அந்த பிரசாத் தான். மசால் வடை இப்ப அங்கதான் போயிருக்கு. இந்த விஷயத்த அவன் பொண்டாட்டிக்கும் மாமனாருக்கும் சொல்றதுக்காக தான் இவன் ஓடி போயிருக்கான். கடவுளே, இன்னைக்கு என்னென்ன கலவரெல்லாம் நடக்க போகுதுன்னே தெரியல. ஐயா, யாரா? ஐயா, என்னடா? அன்னைக்கு நான் சொன்னப்ப நான் போய் சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, ஆ, உங்க பொண்ணோட புருஷன் பிரசாந்த் இருக்கான்ல, அவன் சங்கர் கடையில இருந்து 6 பருப்பு வடை வாங்கிட்டு அடிவார ஓவியாவோட வீட்டுக்கு போயிருக்கான். நீ சும்மா போய் சொல்லாதடா. அவன் வீட்டுல தூங்கிட்டு இருக்கான். நான் பாக்கலாமா? அப்புறம் ஆவ். ஏமா உன் புருஷனை கூப்பிடு. அவரு நல்லா தூங்கிட்டு இருக்காருப்பா. என்னங்க என்னங்க? அம்மாடி, அவனை நீ எழுப்ப வேண்டாம், அவன் தூங்கட்டும். டேய் தங்கப்பா, நீ கிளம்பு. இங்க வந்து வெறுப்பேத்தாத. நான் போனா எப்படி சரியா வரும்? பிரசாத், பிரசாத், என்ன இது? பிரசாத், பிரசாத், ரொம்ப குறும்புங்க. அட கடவுளே. ஐயோ, இன்னைக்கு ரேஷன் கார்டுல பேரு சேர்க்கும் போது என்ன கேட்டாங்க, உன் புருஷனோட பேர் என்னன்னு. அப்ப நீ யாரோட பேரை சொன்ன? உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்லலாம்னு நினைச்சேன். இப்ப நான் உனக்கு பண்றது பத்தாதாடி. உனக்கு உன் பசங்களுக்கு சேர்த்து தானே செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரேஷன் கார்டுல என் பேரை போட்டாதான் உனக்கு திருப்தியா இருக்குமா? நேரத்தை வேஸ்ட் பண்ணாம சாப்பிடு. எனக்கு உங்க வடை எல்லாம் வேண்டாம். தினமும் பருப்பு வடை எடுத்துட்டு வந்துட்டு அப்ப உளுந்து விட வாங்கிட்டாரேன். உன் பொண்டாட்டிக்கு கூட உளுந்து வடைய. என்னடா? பாம்பில்ல, பாம்பில்ல. பாம்பில்ல, உன் மூஞ்சி. கதவை தட்டுறா. என்னம்மா இது? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? கோயில்ல ஊர்க்காரங்க முன்னாடி தாலி கட்டுறது என் மனைவிக்கா இருந்தாலும் என்னோட ஒரிஜினல் மனைவி நீதானே. நீதான் உண்மையான பொண்டாட்டி. இன்னும் தூங்கல. டே பண்டாரம் பரதேசி, கதவை திறடா. கடவுளை, மாமனாரு. அதுக்கு என்ன? அதுக்கு என்ன இப்ப தள்ளி போடியே. துறக்கல, கதவை உடைப்பேன். டேய் கதவை திறடா, கதவை திறடா. டேய் கதவு தாடா. யோ, இங்க பாருயா. டேய் இங்க வர. டேய், டேய், புடி அவனை. டேய் பிரசாத், டேய், டேய் நில்றா. ஓடாத. நில்றா. சொன்னா டேய், கேளு. ஏய், தப்பிக்க டேய், மாட்டே. நில்றா. டேய், புடுடா. எங்க போனாலும் விட மாட்டேடா. நில்றா, டேய். டேய், என்னடா தப்பு டேய், பந்தலாம் போறானே. ஓடாத. நில்லு. டேய், இருட்டுல இவரு பிடிச்சவன் விட எப்படி மாட்டேடா. ஓடாம? இரி, அவரை டேய், தெரியா. நில்றா. நானே ஓட முடியாம ஓடிட்டு இருக்கேன். எனக்கு எங்க சீக்கிரம் வேணா ஓடி ஒண்ணு தெரியுமா? டேய், ஆடு. ஐயோ. ஒரு யானை இறங்கிடுச்சு. தனியா வந்திருக்க போல. ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க. 2-3 பேரை கொன்னுட்டு தான் போவோம். எப்பவுமே இங்கெல்லாம் யானை வருமா? அப்பப்போ வரும். இந்த சாக்கு முட்டைலாம் யாரோடது? ரவி, இந்த பில்டிங் அவர்து தான். எல்லா ரூமும் ஆபீஸுக்குன்னு ஆபீஸ் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. குடோன் மட்டும் கிடையாது. குடோனு, கூத்து, நெல்லு எல்லாம் இங்க தான். ரவி வெளியூர்காரரு, இங்க புதுசா வந்திருக்காரு. உங்க ஊர் எங்க இருக்கு? கோயம்புத்தூர். பிறந்தது மட்டும்தான் அங்க. எனக்கு 5 வயசு இருக்கும்போது அப்பா என்னையும் தங்கச்சியும் விட்டுட்டு அவர் என்ன கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ரப்பர் தோட்டம் முதலாளிக்கும்
எங்க அம்மாக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு வேற யாரோ அப்பாவுக்கு தவறா சொல்லிட்டாங்க. அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்பா பண்ண தப்பா உணர்ந்தாரு. என்னைய கூட்டிட்டு பல தடவை அம்மாவும் தங்கச்சியும் தேடிட்டு பல இடத்துக்கு போனாரு. எந்த நியூஸுமே கிடைக்கல. சாகிறதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு ஒரு ஆசை தான் இருந்துச்சு, அம்மாவை கண்டுபிடிச்சு மன்னிப்பு கேட்கணும்னு. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் அதை தேடிக்கிட்டு இருக்கேன். ஊர்ல இருக்கிற சர்ச்சோட திருவிழாக்கு எங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வருவாங்க. அங்க இருக்கிற வயசானவங்க கிட்டயும் சிஸ்டர்ஸ் கிட்டயும் நீங்க எங்க அம்மாவா தங்கச்சியான்னு கேட்டுக்கிட்டு இருப்பேன். சில பேர் என்ன பைத்தியக்காரங்கன்னு சொல்லி கேலி பண்ணுவாங்க. இருந்தாலும் தேடுறதை விடல. அடுத்த வருஷமும் கண்டிப்பா போவேன். சார், நம்ம அந்த பூஜைக்கு போலாமா? என்ன பண்ணாலும் இங்க இருந்தா போர் தான் அடிக்கும். சரி வா போலாம். சாப்பாடுக்கு கண்ட இடத்துல சுத்தாதுன்னு சொன்னா நீ கேட்க மாட்டியா? இந்த முட்டையும் பாலையும் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம குடிக்கணும். சொன்னது புரியுதுல்ல? சீக்கிரம் குடி, எனக்கு கோபம் வருது. வர வர உன் போக்கே சரியில்லை. இவளுக்கு என்னாச்சு? சீக்கிரம் நேத்து குடி. வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே. நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிற. ஒழுங்கா குடி. இப்படி தன்னந்தனியா எத்தனை பேசிட்டு வாட்டி இருக்க வியாதிக்கு சொல்றது? பேர் என்னது? சீக்கிரமா அவ குடி. தனியா பேசுறான்னு யார் சொன்னது? சரி, நான் போயிட்டு வரேன். அப்புறம் ராதாக்கா தினமும் காலையில பாம்பு கூட பேசுவாங்க. பாம்போடவா? என்ன? தனியா பேசுறதை விட பெரிய பைத்தியம் தான் இந்த பாம்போட பேசுறது. அதெல்லாம் உங்க ஊர்ல. இங்க அவங்க 2 பேருமே தினமும் பேசிக்குவாங்க. இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் வந்ததில்ல. அப்ப இந்த ஊர்ல பாம்பும் பேசுமா? பேசாது, ஆனா சொன்னா புரிஞ்சுக்கும். பாக்குறீங்களா? இல்ல வேண்டாம். இந்த ஊர்ல மனுஷன் கிட்ட பேசுறதுக்கே பயமா அபிலாஷ், இருக்கு. நீ ஊருக்கு கிளம்பிட்டியாப்பா? ஆமா, இப்ப போனாதான் 10:30 மணி மைல் வாகனம் பஸ் கிடைக்கும். மதியத்துக்குள்ள ஆபீஸுக்கு போயிடலாம். அது சரி. அப்புறம் அந்த கேஸ் விஷயம் காயத்ரி சொன்னதுதான் கரெக்ட் நினைக்கிறேன். வர வேண்டிய பங்கு நம்ம ஏன் வேண்டான்னு விடணும்? என்ன ஆனாலும் நாளைக்கு ஊர்வசி கோர்ட்ல ஆஜராகணும். காலையில வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம், நாங்களே வந்துடுறோம். இப்பவே எங்களுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டப்பா. அதெல்லாம் பரவாயில்ல. நான் நாளைக்கு காலையில வரேன். ஆமாங்கா, காலையில லேட் ஆயிடுச்சு. எங்க சொன்ன யாரும் கேட்கவே ஐயோ, மாட்டேங்கிறாங்க. ஒரு சத்தம். அப்புறம் யானையோட பிளறல் சத்தம் கேட்டது. பழக்கப்பட்ட குரல் மாதிரி இருந்ததுப்பா. ஆனா யாரும் தான் தெரியல. அப்போ நம்ம ஆளு அந்த காட்டுக்குள்ளதான் இருப்பாரு. ஓவியாக்கு வேண்டியவங்க ஏதாவது செஞ்சிருப்பாங்க. அந்த நேரத்துல யாரு காட்டுக்குள்ள போவாங்க? ஏன் அந்த வழி ஓவியா வீட்டுக்கு மட்டும் தான் போகுமா? ஏதோ ஒண்ணு போலீஸ கூப்பிட ஆள் போயிருக்காங்கல்ல, அவங்க வரட்டும். போலீஸ் வந்து விசாரிச்சதும் யாரு அங்க போனதுன்னு தெரிஞ்சிடும். ஏதோ ஒண்ணு, ஆனா கஷ்டமா இருக்கு. சங்கரண்ணே, சங்கரண்ணே, என்னாச்சு? சங்கரண்ணே, செத்தது டைரி பிரசாத் தான். என்னது? சம்பவம் நடந்த இடத்துல அவரோட டைரியும் 5-6 பருப்போடையும் கிடைச்சதா. அதோட அது இந்த கடை பருப்போட தான் சொல்றாங்க. என்ன, அந்த பருப்பு வடை இங்கதான் வாங்கினாங்கன்னு எழுதியிருக்கா என்ன? ஐயோ, அத நான் சொல்றேன். அங்க கூடி இருக்கிற ஜனங்க பேசிக்கிறாங்க. கடவுளே, அப்ப செத்தது நம்ம பிரசாத்தா? சங்கரனா, இன்னொரு டீயை கொடுங்க. ஐயோ, தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறது. எங்கடா எங்கடா டைரி? டைரியை யானை மிதிச்சிருச்சு சார். காலையில ஸ்டேஷனுக்கு வந்து டைரி கிடைச்சிடுச்சுன்னு ஒருத்தன் சொன்னான். அது அங்கதான் சார் இருக்கு. போலீஸ் வந்து எடுப்பாங்கன்னு விட்டுட்டோம். யானை ஒரு டைரியை மிதிச்சதுக்காடா போலீஸை கூப்பிட்டீங்க? அது இல்ல சார், செத்து போனவனே டைரி டைரின்னு தான் எல்லாரும் கூப்பிடுவான். ஏன் அவன் பாக்குறதுக்கு டைரி மாதிரி இருப்பானா? அப்படி இல்ல, அவர் எப்பவும் டைரியோட தான் இருப்பாரு, அதனாலதான். இந்த பிரசாத கடைசியா உயிரோட பார்த்தது யாரு? யானை. யானையை கடைசியா பார்த்தது யாரு? பிரசாத். அப்ப அந்த பிரசாதோட போன எங்கடா? அந்த யானையை கேட்டாதான் சார் தெரியும். யார் அந்த ஐரேஞ்ச் ஓவியா? ஐரேஞ்ச் இல்ல சார், ஓவியா. அடிவாரம் ஓவியா. அடிவாரம் ஓவியாவா? அவ என்ன பேச்சாளரா இல்ல எழுத்தாளரா? அடிவாரம் ஓவியா எங்க இருக்கா அவ? ஓவியா, ஓவியா. இவளா ஓவியா? என்ன கூப்பிட்டீங்களா? என்ன கூப்பிட்டீங்களான்னு கேட்டேன். இந்த தேவதையோட பேர் என்ன? ஓவியா. என்ன காலங்க இது? மனுஷனுக்கு கஷ்ட காலம் தான். என்ன பண்றது? என் புருஷனை மிதிச்சு என்னைய மிதிச்சு கொண்டு இருக்கலாமே. என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டாரு. என்ன பண்ணுவேன்? என்னால ஏத்துக்கவே முடியலையே.
போலீஸ் வந்திருக்கு. போலீஸ் நாயோட வருவாங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த நாய் வந்து என்ன பண்றது? என் பையன் போயிட்டான்ல. இந்தா, இது எடிட்டர் குமாரசாமிக்கு கோயம்புத்தூர், இது பாரதிக்கு குன்னூர். இது பாரு, எல்லாம் கரெக்டா இருக்கணும். பேப்பர்ல வந்ததுக்கு அப்புறம் காசு கொடுத்தா எனக்கு கொடுக்க வேண்டிய கமிஷனை கரெக்டா கொடுத்துறணும். ஏய், குடுக்குறேன்டி, அலையாத. ஆனா 25 தர மாட்டேன், 10 ரூபாய் தரேன். அத நீயே வச்சுக்க. என்ன கணக்கு பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்கக்கா, ஸ்கூலுக்கு போற வழியில ஸ்டாம்ப் வாங்கி போஸ்ட் போடுறதுக்கான கூலியை தான் அவ கேக்குறா. இங்க பாரு, ரொம்ப சீன் போடாத. இத போஸ்ட்மேன் குமாருக்கு கொடுக்க எனக்கு தெரியும். அப்ப இந்த கவிதை பேப்பர்ல வந்த மாதிரி தான். ஸ்டாம்போட காசுக்கு கல்ல வாங்கி குடிச்சிட்டு அந்த அண்ணன் இந்த கவிதையை ஏரியில தூக்கி போட்டுருவாரு. போ போ. ஹேய், கவர்ல அட்ரஸ மாத்தி எழுதிடாத. காசுனா கரெக்டா இருக்கா பாருங்க. சார், உங்களுக்கு டேபிள் போட ஒரு இடம் இருந்தா போதும் இல்லையா? எனக்கு எவ்வளவு இடம் வேணும்ன்றத நான் பாத்துக்கிறேன். என்னடா பிரச்சனை? அது அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்ல இருக்கிற நெல்லு மூட்டையா நம்ம எடுக்கணுமா? நாங்க அங்க நெல்லு மூட்டையை வைக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை தான். உங்களுக்கு முன்னாடி இங்க நிறைய பேர் ஆபீசரா வந்திருக்காங்க. அவங்களுக்கு பிரச்சனை இல்லாத விஷயம் உங்களுக்கு மட்டும். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தேவையில்ல. 4 ரூமுக்கான வாடகையை கொடுத்துட்டு அதுல 3 ரூம நீங்க வச்சுக்கிறது சரி கிடையாது. 1 மாசம் டைம், அதுக்குள்ள அந்த மூட்டைகள்லாம் இருக்க கூடாது. இல்லனா இருக்க கூடாது. சார், அந்த ஆளு ரொம்ப மோசமான ஆளு சார். அவரோட பசங்க அதை விட மோசம். இங்க இருக்கிற பழங்குடியினர்கிட்ட ஆல்ரெடி நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க சார். உங்க ஃப்ரெண்டு வந்துட்டாரே. நான் கிளம்புறேன். நைட்டு சாப்பிட வருவீங்கல்ல? நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன். வரேன். சங்கரண்ணா என்ன பேசிட்டு இருந்தாரு? அவரோட காதலை பத்தியா? காதலா? காதலிச்ச பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையும் இருக்கு. இருந்தாலும் அவரு இவங்கள பத்தி தான் பேசிட்டே இருப்பாரு. கடைக்கும் அவங்க பேர் தான் வச்சிருக்காரு, பானுமதி. கத்தாதையா, நான் தான் பிரசாத். யானை மிதிச்சது உண்மைதான். ஆனா நான் உருண்டு புரண்டு தப்பிச்சிட்டேன். அங்க இருந்து என் டைரி எடுத்து திருட்டு பசங்க நான் சேர்த்துட்டேன்னு கதையை கட்டிட்டாங்க ஐயா. அப்ப எல்லாரும் கஷ்டப்படுத்தாம வீட்டுக்கு போக வேண்டியதானே? அதுக்கு நான் யானை கிட்ட மிதியே வாங்கிடுவேன். அந்த யானையை விட பயங்கரமானவன் என் மாமனாரு. நீங்க தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணியாச்சு. செத்து போன நீ எப்படி நான் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவ? நான் நேத்து தானே செத்தேன். ஆனா முந்தா நாள எல்லா வேலையும் பண்ணிட்டேன். உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த வீடு. ஆனா வாடகை தான் கொஞ்சம் அதிகம். 500 ரூபாய். 2000 தான் அட்வான்ஸ். அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். அப்புறம் நாளைக்கு நம்ம ஏரிக்கரையில சந்திக்கலாம். ஓகேவா? அம்மா இந்த மாடு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு வழி ஏற்பாடு பண்றதுக்கு யாருக்கு நேரம் இல்ல. வாய் மூடிக்கிட்டு அவனுக்கு வயித்துல பிரச்சனையா இருக்கு. இப்பதான் மாடு கிடைன்னு இருக்க. அதெல்லாம் நீங்க பாத்துக்க. தடி கலக்குது. ஐயா ஐயா. தங்கப்பா, தங்கப்பா, கொஞ்சம் சுண்ணாம்பு கூட. சுண்ணாம்பா? சுண்ணாம்பு இல்லைன்னா பரவாயில்லடா, தீப்பெட்டியாவது கொடுடா. பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்னாச்சு? என்னாச்சு? அட சொல்லுப்பா, என்னாச்சு? பைத்தியம் பிடிச்சிருச்சு. அப்படியா ஐயா? நம்ம தங்கப்பல்ல அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. தபேலா பைத்தியம். ஐயோ, ராத்திரில இருந்து அவன் தபேலா வாசிக்கிட்டே இருக்கான். அட கடவுளே, இத பார்க்கும் போதே கஷ்டமா இருக்கே. ஆமா, இவருக்கு என்னாச்சு? எதையோ பார்த்து பயந்துருக்காரு. நேத்து ராத்திரி கொல்ல பக்கம் போகும்போது பேய் மாதிரி யாரோ வந்து சுண்ணாம்பு கேட்டாங்களாம். கொடுத்தாரா? பேயின்னு சொன்னது யாருன்னு நினைச்ச? தூக்கு போட்டுக்கிட்ட போலீஸ்காரன். அடச்சே, நல்ல சகனம். எங்க இந்த பக்கம்? உங்க வீட்டுக்கு தான் வந்தேன். வயல்ல பண்ண முதல் அறுவடை அப்பா உங்களுக்கு தான் கொடுத்தாங்கன்னு நிச்சயமா சொல்லிட்டாரு. வழக்கத்தை மாத்த வேணான்னு கொண்டு வந்தேன். எங்க எல்லாரும் கிளம்பிட்டீங்க? எல்லாரும் இல்ல, காயத்ரி ஸ்கூலுக்கும் நானும் ஊர்வசி கோர்ட்டுக்கு போறோம் ஒரு கேஸ் விஷயமா. ஊர்வசிக்கு வர வேண்டிய சொத்துக்கு இன்னைக்கு தீர்ப்பு. ராதாக்கா உள்ள இருக்காங்க, சீக்கிரம் போ, இல்லனா அக்கா டியூஷன் கிளம்பிடுவா. ஓ சரிங்க. ஏன் மாமா நீங்க எங்க போறீங்கன்ற விஷயத்த தெளிவா சொல்றீங்க? எங்க போறீங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? பிரசாத், அந்த வீடு நான் இங்கதான் இருக்கேன். சார், இப்ப எங்க போயிருந்தீங்க? இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு எவ்வளவு நாள் இருப்ப? உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஒளிவு மறைவு இருக்கும். இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் புக்கை எழுத போறேன். பேரு தலைமறைவில் கிடைச்ச தங்க பதக்கம். அட கடவுளை, எவனோ வந்துட்டான், நான் ஒளிஞ்சுக்கிறேன்.
இந்த கத்தியும் கோழியும் எடுத்துட்டு எங்க போறீங்க? பிரசாத் ஆவி தங்கப்ப மேல ஏறி இருக்குன்னு சொல்றாங்க. அது அப்படியே விட்டுற முடியுமா? அதான் விரட்டுறதுக்காக போயிட்டு இருக்கேன். டேய் சாமியாரே, டேய் உன்னை. ஐயோ பேய் பேய் அம்மா போடா. பேய் பாத்தீங்களா? என் பேய ஓட்ட போறானா? ஓட்ட விடுங்க. நீங்க வாங்க சார். இந்த வீட்டை பத்தி ஒன்னும் சொல்லலையே. சொல்றேங்க. வீடு ஐயோ. டேய் நீ அட பிரசாத், அம்மா போயாச்சா? வாங்க. ஆமா. இடிச்சுக்க போறீங்க, பாத்து வாங்க. இதான் அந்த வீடா? இதேதான். நீயும் தங்க போறியா? இல்ல போறோம். 10 நிமிஷத்துல பெட்டியை வச்சுட்டு நான் அதை கிளம்பிடுவேன். கேக்கல, இங்க வேற யாரும் இல்லையான்னு கேட்டேன். மேல இல்ல, கீழே தான் இருக்காங்க. நீங்க வாங்க. சார், இடம் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? அப்படின்னா சொன்ன காசு அட்வான்ஸா கொடுத்துருங்க. இல்ல யாராச்சும் வந்து கேட்டா? யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. நான் பர்மிஷன் வாங்கிட்டேன். அப்படியே யாராவது கேட்டாங்கன்னா பிரசாத் தான் கூட்டு வந்தாருன்னு சொல்லுங்க. நீதான் செத்து போயிட்டிய. இல்ல, சாகறதுக்கு முன்னாடி தான் உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்லுங்க. வாங்க. பேக கொடுக்கல. இல்ல நீங்களே வச்சுக்கோங்க. துணி எடுக்கவா? என்ன? ஏன் இல்ல, துணி எடுத்து அங்க மாட்டவான்னு. இது கீழே இருக்கிறவங்களது. இப்போதைக்கு இங்க யாரும் இல்லங்கிறதுனால துணியை இங்க காயப்பட்டிருக்காங்க. அவங்களே வந்து எடுத்துப்பாங்க. சரி, நான் கிளம்பட்டுமா சார்? சரி. இல்ல அட்வான்ஸ். கடவுளே, 2000 ரூபா தானே? இல்ல எல்லாமே இருக்கிறதுனால 3000 ரூபா ஆகும். கட்டில இருக்கு இல்லையா? 3000 ரூபா இருக்கு. நான் போயிட்டு வரட்டுமா சார்? சரி. பயங்கரமான ஆவி. மருந்து மந்திரம் ஓதுறதெல்லாம் நிறைய தேவைப்படும் போல இருக்கு. மந்திரம் போட வந்த சாமியாரும் அவரோட ஆவியை பார்த்து பயந்து போயிட்டாரு. இப்ப முடியாம கிடக்காரு. சாமியாருக்கே இந்த நிலைமைனா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு சொல்லவா வேணா? வைத்தியரே, எவ்வளவு செலவுனாலும் பரவாயில்ல, இவரை எப்படியாவது குணமாக்கி கொடுத்துருங்க. தங்கப்பா, வாசிக்கிறத கொஞ்சம் நிறுத்து. அடடா, இந்த குரலையாவது கொடுத்தே கடவுளே. மாட்டை யாரும் இன்னும் அவுத்து கட்டலையா? காயத்ரி இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரலன்னு நினைக்கிறேன். காயத்ரி இன்னும் வரலையா? இல்ல, வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னா. ஸ்கூல் டைம் முடிஞ்சாலும் அங்க இருக்க டீச்சர்ஸ் எல்லாருக்கும் காயத்ரி கிளாஸ் எடுக்கிறான்னு நினைக்கிறேன். நீயும் புக்க படிச்சுட்டு சும்மா தான் இருந்தல்ல, நீயாச்சும் அவுத்து கட்ட வேண்டியதானே? மேல் வீட்டுல காய போட்ட துணியாவது எடுத்து வச்சியா? நானே இப்பதான்க்கா வந்தேன். வர வர உனக்கு சோம்பேறித்தனம் அதிகமாயிடுச்சு. நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, நான் கொண்டு வரேன். வேண்டாம், நான் அங்கேயே போய் மாத்திக்கிறேன். உள்ள திருட. திருடனா? ஐயோ ஐயோ. திருட. என்ன? திருட. எங்க? மேல் வீட்டுல திருட இருக்கா. ஐயோ, அங்க போகாதீங்க. நான் மேல ரூம்ல வச்சு போட்டுட்டேன். அக்காவும் பார்த்தாங்க. நீ பாத்தியாமா? நான் பார்த்தேன்.
அவன் ஏதோ கையில பல்பு வச்சிருந்தான். ஆசிட் பல்பா இருக்கும், நக்சலைட். அப்ப அவங்கிட்ட துப்பாக்கி இருக்கும். நீங்க உள்ள போயிடுங்க. நீங்க போங்க. ஊருக்காரங்க எல்லாம் ஓடி வாங்க, திருடனை பிடிச்சு வச்சிருக்கோம். திருட ஊருக்காரங்க எல்லாமே ஓடி வாங்க, ஓடி வாங்க. திருட ஓடி வாங்க, உள்ள வாங்க. திருடனை பிடிக்கணும், வாங்க எல்லாரும் வாங்க. திருடனை பிடிக்கணுங்க, வாங்க வாங்க. நான் போய் ஊருக்குள்ள இருந்து ஆள கூட்டிட்டு வரேன். நக்சலைட் திருடன் நக்சலைட் போயிட்டாங்களா? வாங்க. எல்லாருக்கும் தெரியுமா? சாமியார் வீட்டுக்குள்ள நக்சலைட் போட்டாங்க. இன்னும் இல்லையா? கொண்டு போற, சீக்கிரம் வாங்கயா. வேலையை முடிச்சிட்டு போடா டேய். ஒருவேளை நக்சலைட்டா இருந்தா நம்ம வெறும் கையோட போக கூடாது. வேணா ஒரு போண்டா எடுத்துக்கலாம். அது பாம் மாதிரி இருக்கும்ல. அது இல்லடா. டேய் ஜானி, நீ ஓவியா வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற போலீஸ்காரனா துப்பாக்கியோட இங்க வர சொல்லு. என்ன? சரி நீ போ, நான் பின்னாடி நான் இப்பவே போறேன். ஏங்க கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி. கட்ட வேணா, கட்டிய கொடு. சும்மா வேற யாருக்கு சொல்லணும்? இங்க யாரும் முடியாம இருக்காங்களா? போயா. இருக்கிறதுலே சூப்பரான காரமான மிளகாய் இதுதான். இத போட்டு எரிச்சா எவனா இருந்தாலும் வந்து. போலீஸ் துப்பாக்கி எடுத்துட்டு வரட்டும். போலீஸ்காரன் இல்ல, வர வழியில ஜானியோட வீட்டுக்கு போனேன். துப்பாக்கியோட வந்துருவாரு. நம்ம எல்லாரும் இங்க தானே இருந்தோம். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. இத காட்டு. நீங்க தான் பாத்தீங்களா? கதவை திறங்க. செத்துரும் போல இருக்கு. ஐயோ சுற்றாதீங்க, செத்துருவான். ஐயோ நான் திருட இல்லைங்க. திருட இல்லன்னா நீ யாருடா? டேய் அபிலாஷ், நான் தான் சிவாடா. ஐயோ இது திருட இல்ல, நம்ம ஊருக்கு ஆபீசர் சிவன் சார். எல்லாரும் கலஞ்சி போங்க. தெரியாம சொல்லிட்டோம், கலஞ்சி போங்க. போங்கன்னு சொல்றல. டேய் ரவி, வானத்தை பார்த்து சுடுறா. இவங்க எல்லாம் பிரிஞ்சு போகட்டும். ஆமா சார், நீங்க எப்படி இதுக்குள்ள போனீங்க? அந்த பிரசாத் தாண்டா என்ன கொண்டு வந்து விட்டு போனோம். 1000 வாங்கிட்டு போயிருக்கான். பிரசாத் செத்து போயிட்டான்ல? இல்லனே, அவர் சாகல, நான் பார்த்தேன். என்னது? பிரசாத் சாகலையா? எதுக்குடா இவ்வளவு சின்ன பெட்டி எடுத்துட்டு வந்திருக்க? யானை மிதிச்சதுல இது போதும். டே அவன் என்ன விட ஹைட்டா இருப்பான்டா. ஐயோ, யானை மிதிச்சு செத்தவங்களுக்கு நான் நிறைய பொட்டி கொடுத்துருக்கேன். நாய் நரி எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எலும்பு மட்டும் தான் மிஞ்சி இருக்கும். அதுக்கு இந்த பொட்டி போதும். இது சரியா இருக்கும் சார். ஐயா, இன்னும் சாகல. யாரு? நம்ம டைரி பிரசாத் இன்னும் சாகல. என்ன சொல்றீங்க? புதுசா வந்த ஆபீசர் நம்ம பிரசாத பாத்துருக்காரு. வாங்க போய் கேக்கலாம். வாங்க வாங்க போலாம். பெட்டியோட காசு அது உங்க அப்பா கொடுப்பாரு. நல்லதா போச்சு. அவன் மட்டும் சுற்றந்தா எல்லாரும் காலிதான். நடந்தது நடந்து போச்சு. அதையும் இதையும் சொல்லி சார பயப்படுத்தாதீங்கப்பா. இதுக்கு மேல என்ன பண்ணுன்னு யோசிங்க. அட அவர்தான் இன்னும் சாகல, அவரே நேர்ல வரட்டும். அவ வர்ற வரைக்கும் சார் தெருவுல படுக்கணும்னு சொல்ல வரீங்களா? எதையுமே நியாயமா பண்ணணும். என்ன பண்ணலான்னு மாமாவே சொல்லட்டும். நான் பிரசாத்துக்கு ஒரு 25,000 ரூபாய் கடன் கொடுக்க வேண்டியிருக்கு. புதுசா வந்த லேடி விவசாய ஆபீசரை இங்க தங்க வச்சுக்கிட்டுமான்னு என்கிட்ட கேட்டாரு. சரின்னு நானும் சொன்னேன். கொஞ்சமாச்சும் கொடுக்க வேண்டிய கடனை குறைக்கலாம்னு தான். அவங்களும் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டாங்க. இவரு வர்ற விஷயத்தையோ இங்க தங்க வைக்கிற விஷயத்த பத்தியோ அவன் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா இங்க இருக்கிறவங்க கிட்ட சம்மதம் வாங்கியாச்சுல்ல சொன்னா. அப்புறம் இங்க பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணணும்னு சொல்ல வர்றீங்க?
பார்த்திபன் இவர்கிட்ட வாங்கின காசை திரும்பி கொடுக்கற வரைக்கும் சார் இங்கேயே தங்கிக்கட்டும். இல்லனா பிரசாத் வாங்கின காசை திருப்பி கொடுங்க, அதான நியாயம். என்னோட மருமகன் செஞ்ச தப்புனால ஒரு ஆள் பாதிக்கப்படுறது எனக்கு பிடிக்காது. ஐயோ, அப்போ திடீர்னு 3000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னா? இங்க பாருங்க, வெளியூர்ல இருந்து வந்திருக்க ஒருத்தரை கஷ்டப்படுத்துறது நல்லா இல்ல. சொல்றது கேளுங்க. சிவன் சார் இங்கேயே தங்கட்டும், இதனால ஒரு பிரச்சனையும் வராது. நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க மேல போங்க. வாங்க சார். போங்க. என்ன மாமா அது? அவங்க எல்லாரும் சொன்னாங்கன்னு யாருன்னு கூட தெரியலனாலும் தங்க வச்சிட்டீங்கல்ல. கொடுக்க வேண்டிய கடனை ஏதாச்சும் ஒரு வழியில கொடுத்துதான் ஆகணுமா? இந்த செயினை வித்து கொடுக்க வேண்டிய காசா அவருக்கு கொடுத்துருங்க. கேட்க கொள்ள ஆள் இல்லாத 3 பொண்ணுங்க இருக்கிற வீடுன்னு பஞ்சாயத்து பேசின எல்லாருக்கும் தெரியும்ல. எங்களுக்கு என்ன நடந்தாலும் அவங்களுக்கு எதுவுமே கவலை இல்ல. அவரு உண்மையாவே திருடனா கொள்ளக்காரனா எதையாச்சும் விசாரிச்சாங்களா? நான் கிளம்புறேன். இந்த நிமிஷமே இங்க இருந்து கிளம்புறேன். அத கொஞ்சம் மரியாதையா சொல்லுங்க. நானும் பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற ஊர்ல இருந்தா வரேன். எவ்வளவு கூலா ஒருத்தனை கொலகாரன் திருடன்னு சொல்றீங்க. நீ பேசின பேச்சுக்கு ஒரு வழி பண்ணிருக்கணும். 3 பொம்பளை பிள்ளைங்க தனியா இருக்காங்களேன்னு பரிதாபப்பட்டு விடல. நம்ம ஃபியூடல் கல்ச்சர் பாரம்பரியத்தால விடுறேன். வாழ வழி இல்லாம ஒன்னும் இந்த ஊருக்கோ இல்ல கவர்மெண்ட் வேலைக்கோ வரணும்னு அவசியம் இல்ல. கிளம்புறேன். அதுக்காக நகைய வச்சு காசு கொடுக்கணும்னு நினைக்காத. ராஜ குடும்பத்துல பிறக்கலனாலும் கௌரவமான குடும்பத்துல பிறந்தவன். மன்னிச்சுக்குங்க, அவங்க ஏதோ தெரியாம பேசிட்டாங்க, மன்னிச்சிடுங்க. நீங்க இங்க தங்கறது எங்களுக்கு சந்தோஷம் தான். இனி பிரசாத் வந்து பணத்தையே கொடுத்தாலும் நீங்க இங்கதான் இருக்கணும். அந்த பொண்ணுங்க கிட்ட இவ்வளவு கோவமா பேசிருக்க கூடாது. இல்ல, கோவப்பட்டு இருக்கலனா இங்க தங்குற விஷயம் சரிப்பட்டு வந்திருக்காது. யானையோட மிதியில இருந்து தப்பிச்சு. பயப்படாதீங்க, நான் இது எதையும் அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை. என்ன இந்த காயத்ரி, இங்க பாரு, நீ இந்த மாதிரி ஒழுங்கு காட்டலனாலும் உன் மூஞ்சி நார்மலாவே அப்படிதான் இருக்கு. போய் கண்ணாடிய பாரு. சும்மா விளையாட்டு. ஆமா, என்ன இந்த நேரத்துல? சங்கரண்ண கடைக்கு, அங்கதான் சாப்பாடு. லைட் ஏதாவது எடுத்துக்குங்க, நிறைய பாம்புங்க இருக்கிற இடம். அதான் எல்லாம் நல்லா விஷ பாம்புங்க. நீ பயப்பட ஒண்ணும் இல்ல. அப்ப நான் வரட்டுமா? என்னோட கண்ணீருக்கும் பிரார்த்தனைக்கும் பலன் கிடைச்சிருக்கு. வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு பிடிச்ச சமையல் தான் பண்ணி வச்சிருக்கேன். வணக்கம். வீட்டுல வசதி எல்லாம் எப்படி இருக்கு? ஐயோ, ரொம்ப பிரமாதமா இருக்கே. அதானே வேணும். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். அதெல்லாம் தேவையில்லை. இந்த சந்தோஷத்துக்கு அதை சொல்லணும்ல. ஆமா, நீ என்கிட்ட என்ன சொன்ன? எல்லார்கிட்டயும் சம்மதம் வாங்கிட்டேன்னு சொன்னல. அதெல்லாம் விடு. நீ எதுக்கு சார உள்ள விட்டுட்டு வெளியே தாப்பால் போட்டுட்டு போன? வெளியே தாப்பா போட்டனா? தெரியாம போட்டிருப்பையா. அடிச்சு உடைக்க வேண்டியது. அடிக்காத. பொறுமையாரு சொல்றேன். உண்மையை சொல்லிடுறேன். அது எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டு. டேய், அவங்க எல்லாரும் தங்கப்பா. என்னங்க 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 மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? படி ஒடிஞ்சிருச்சு சார். என்ன பாத்து சார், மெதுவா சார். இங்க பாருங்க, அவரு மேல தங்கறதுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் கொடுத்திருக்கோம். இங்க கீழே எல்லாம் விழக்கூடாது, புரியுதா? என்ன காயத்ரி, நீ ஒருத்தர் கஷ்டப்படும் போது காமெடி பண்ணுவியா? எங்களுக்கு தானே கஷ்டம். இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து இங்க கஷ்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு.
இங்க காலை வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தர்தரம் பிடிச்சது. அப்புறம் எதுக்கு இந்த தரித்திரம் பிடிச்ச இடத்துல தங்கிட்டு இருக்கீங்க? போக வேண்டியதானே? காயத்ரி கொஞ்சம் வெளிச்சத்தை காட்டு. வேணாம், எனக்கு யார் உதவி வேணாம். நீங்க காட்டுற சர்க்கஸ்ல உடையறது எங்களோட படிதான். ஏய், இந்த வெளிச்சம் காட்டு. பார்த்து இந்த படிக்கட்டு பழைய படிக்கட்டு இல்ல, அதனால நம்ம தான் கவனமா பார்த்து போய்க்கணும். ரொம்ப வெயிட் போடாதீங்க. இதுதான் காயத்ரியோட குணம். பேச ஆரம்பிச்சான்னு வைங்க, நிறுத்தவே முடியாது. நீங்க வேற ஒண்ணும் நினைச்சுக்காதீங்க. ஹே, எனக்கு அவளை பிடிக்கும். நான் ஊர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த டுட்டோரியல் காலேஜ்ல எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பா, மாயா. நல்ல புத்திசாலி. அந்த பொண்ணுக்குள்ள அதே குணம் தான் காயத்ரிக்கு இருக்கு. நாங்க டீச்சர்ஸ் எல்லாரும் அவன் மேல ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருந்தோம். ஆக்சிடென்டா ஒரு ஏரியில வந்த சுழல்ல அவ மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணு இறந்துட்டா. அந்த மாயாவோட அதே பார்வை, அதே பேச்சு இந்த காயத்ரி கிட்ட இருக்கு. அந்த மாயா மாதிரி ஒரு சோகமான கதை தான் காயத்ரிக்கும். அவ அப்படியே கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா அவளுக்குள்ள நிறைய கஷ்டம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, அந்த பொண்ணு இந்த குடும்பத்தை சேர்ந்த பொண்ணே இல்லை. அப்புறம் காயத்ரியோட அம்மா இந்த வீட்டுல வேலைக்காரியா இருந்தாங்க. இவங்களோட அப்பா இருந்த காலத்துல அவரோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தர் நார்த்ல இருந்து வந்த ஒரு நக்சலைட். நீங்க தங்கி இருக்கிற இந்த ரூம்ல அவர் தலைமறைவா தங்கியிருந்தாரு. அவரோட சாப்பாடு எல்லாத்தையும் காயத்ரியோட அம்மா தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படிதான் அவங்க 2 பேருக்குள்ள பழக்க வழக்கம் ஏற்பட்டுச்சு. அப்படி பிறந்தவ தான் இந்த காயத்ரி. காயத்ரி குழந்தையா இருக்கும்போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு போலீஸ்காரங்க பண்ண ஒரு என்கவுண்டர்ல அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு. யாருமே இல்லாத அந்த குழந்தைக்கு இங்க இருக்கவங்க தான் எல்லாமே. சரி, நீங்க படுங்க சார், காலையில பார்க்கலாம். சார், எந்த படி உடைஞ்சிருக்கு? அது எப்படி சொல்ல முடியும் அபிலாஷ்? விழுந்து பார்த்தாதான் தெரியும். ஐயோ, வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சுவாமியே, எத்தனாவது படி? உடைஞ்சது படி இல்ல, என்னோட இடுப்பு. அட கடவுளே, 2 பேரும் சேர்ந்து வீடு இடிச்சிருவாங்க போல. விழுந்தவங்களே மறுபடியும் விழாதீங்க. விழாதவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கொஞ்சம் தூக்கு. தட்டு. வலது கால் வச்சு வந்ததுக்கே படி உடைஞ்சு போச்சு. கடவுளே, இன்னும் என்னென்னலாம் உடைய போதோ தெரியல. மண்டதான். என்னது? என்ன சொன்னீங்க? இல்ல, நேத்து விழும்போது தலையில அடிபட்டிருக்குன்னு சொல்ல வந்தேன். பரவாயில்ல பரவாயில்ல, அதுக்குள்ளதான் ஒண்ணும் இல்லையே. அதுவும் கரெக்ட் தான். மண்டையிலயும் கொஞ்சம் கள்ளி மண் இருக்கும். என்ன எல்லாரும் சிவப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அரிவாளும் சுத்தியுமா உட்காந்துருக்கீங்க? நாடகம் ஏதாவது நடிக்க போறீங்களா? நாடகம் தானே. இப்ப இல்ல, சாயந்தரம். கீழே விழுந்ததும் ஐயோ அம்மான்னு கத்துவாங்க. சாயந்தரம் வந்தா பாக்கலாம். டிக்கெட் எல்லாம் ஃப்ரீ தான். இவர் தான் அந்த நடிகன். ஓ, அதுக்கு என்ன, நான் ரெடி. ஆனா இப்ப மனுஷங்க நடிக்கிறதுக்கெல்லாம் மார்க்கெட் இல்லன்னு கேள்விப்பட்டேன். சர்க்கஸ்காரங்க போட்டோவை பாத்துருக்கல. சர்க்கஸ்ல வித்த காட்டுற எல்லாரும் சிம்பான்சி குரங்குகளை தான் வச்சிருப்பாங்க. நம்ம இடத்துல அந்த குறை இருக்காதுன்னு நினைக்கிறேன். சாரிமா. ஐயோ, ஒரு பொண்ணு மேல விழுவாங்க. அதனால்தான் சாரி கேட்டேன். சாரி. சோப்பு, பிரஷ், பேஸ்ட். அக்கா, சினிமால ஹீரோ ஹீரோயின் இந்த மாதிரி விழுந்ததுக்கு அப்புறம் தான் லவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது லவ் வந்துச்சா? சும்மா போடி. லவ்வா லவ். அம்மா, இத சரி பண்றதுக்கு ஆசாரிய கூப்பிடுறதா நல்லது. பாவம், அந்த பொண்ணுக்கு இடுப்பே ஓ, உடைஞ்சிருக்கு. அப்ப ஏன் இடுப்பு உடைஞ்சா உனக்கு பிரச்சனை இல்ல? இல்ல, உங்களுக்கும் அந்த மாதிரி தான். தோ அதுதான். அதை தாண்டிங்கன்னா குளம். சரி, நான் கிளம்புறேன் சார். சரி.
ஐயோ என்னது? நான் விழுந்துட்டேன். பொண்ணுங்க குளிக்கிற இடத்துல தான் விழுவீங்களா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் விழுந்துட்டேன். நீங்க விவசாய ஆபீசரா வந்தீங்களா இல்ல விழறதுக்கு வந்தீங்களா? ஐயோ செத்துட்டாரா? ஐயோ என்ன பாக்குற? என் மேல அவர் வந்து விழுந்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அப்ப அந்த காயத்ரி கேட்டத பாத்தியா? எனக்கு லவ் வந்துருச்சா? அது எப்படி? பாக்க நல்லா இருக்காருல்ல, அதுக்காக மேல வந்து விழுந்தா லவ் பண்ணிடுவாங்களா? எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ போ. கரண்ட் இல்லையா? ஓ ஒரு கத்தி கொடுங்க. அந்த கத்தியை வாங்கி கொடு. பயப்படாதீங்க, யாரையும் வெட்டலாம் மாட்டேன். சுவிட்ச் போர்டை சரி பண்றதுக்கு தான். கரண்ட் இல்ல, அப்புறம் எதுக்கு அதை சரி பண்ணணும்? ஓ, அப்ப உங்க ஊர்ல கரண்ட் போனா வரவே வராதா? ஈபி கனெக்ஷன் இருக்கிற வீட்ல வரும். புரியல. ஈபி காரங்க இந்த வீட்ல ஃபியூஸ் புடிங்கிட்டு போய் 2 வருஷம் ஆகுது. இந்த வீட்ல இருக்கிற ஒயர் எல்லாம் மாத்தினாதான் கரண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு கரண்டே வேணான்னு நாங்களும் விட்டுட்டோம். வெட்டிய கத்தி எடுத்துட்டு போய் சர்க்கஸ் எல்லாம் காட்டாதீங்க. தா கத்தி. குரங்கு பையன். அண்ணன் கிட்ட கேட்டாரு, ஜானிக்கும் உனக்கும் என்ன இருக்கு? அப்புறம் கொஞ்சம் சும்மா இருங்க. அது கூட்டி பெருக்கிறதுக்கும் தண்ணி எடுத்து வைக்கிறதுக்கும் ஒரு ஆள் கேட்டீங்கல்ல, அதுக்காக தான் நான் வர சொன்னேன். ஓ, இன்னைக்கு பெருக்குனது போதும், நீ போலாம். நான் இங்க வரதுக்கு முன்னாடி நான் இந்த ஊர்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன். கல்யாணம் பண்ணிக்காத நிறைய அம்மாக்கள் இந்த ஊர்ல இருக்காங்களா? ஆபீஸ்ல இந்த வேலையை கொடுத்ததால உனக்கு ஆபீஸ்ல அதிகமா இடம் கொடுத்தோம். நீங்க என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அவளை நான் ஏமாத்த மாட்டேன், கல்யாணம் பண்ணிப்பேன். முதல்ல எங்க அம்மாவையும் தங்கச்சியும் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் கல்யாணம். நீங்க என்ன நம்பலாம், அவளை நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படின்னா இனிமே இந்த ஆபீஸ்ல பார்ட் டைம் ஸ்வீப்பர் வேலை உன் மனைவிக்கு நான் கொடுக்கறேன். கேஸ விசாரிக்க வந்தனா இங்கேயே தங்கிட்டேன்னு எஸ்ஐக்கு தெரிய வந்துட்டதா நான் கேள்விப்பட்டேன். அன்பான புருஷங்க எப்போ அப்படிதான் இருப்பாங்கன்னு அவர்கிட்ட சொல்லுங்க. நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பாக்குறேன். அந்த துப்பாக்கி முதல்ல கூட உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்க டாடின்னு கூப்பிட சொல்லி. சொன்னா கேட்க மாட்டியா? அது எப்படி? உங்களோட குணம் தான் அவளுக்கும் வந்திருக்கு. சோப்பு சீப்பு கண்ணாடி ஊசி பாசி மாலை செயின் வளையல் மோதிரம் சோப்பு சீப்பு கண்ணாடி எங்கேயுமே கிடைக்காத அழகான முத்துமணி மாலை. ஆட கடவுள, மனுஷங்க புத்தி இவ்வளவுதானா? ஓவியா, நீ கேட்ட கருங்காலி மாலை இருக்கு, வேணுமா? உன் மணியெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, போய் அங்க இருந்து. அவர் ரொம்ப கோவக்காரு. இப்போ நீங்க போங்க, அப்புறமா நான் வாங்கிக்கிறேன். ஓவியா, நீ ஹோட்டல்ல ஏதாவது சாப்பிட்டா காசு குடுக்கறதுக்கு நீ ஏதாவது பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இதுவும் அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட். இது அப்படிலாம் இல்ல, இவர் என் ஹஸ்பண்ட். என்ன பேண்ட்? என்ன வளையல்கள் மாலைகள் சோப்பு சீப்பு கண்ணாடி. கரண்ட் வந்துருச்சு. ராதாக்கா, கரண்ட் வந்துருச்சு. அக்கா, நம்ம வீட்டுக்கு கரண்ட் வந்துருச்சு. கரண்ட் வந்துருச்சு. அக்கா, 2 வருஷமா வராத கரண்ட் இப்ப எப்படி வந்தது? நீங்க நல்ல ஆளுதான் போங்க. இங்க யார்கிட்டயும் சொல்லாம இபி ஆபீஸ்க்கு போய் பணம் கட்டிட்டீங்களா? நான் இல்ல, சார் தான் பணத்தை கட்டினாரு. கட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் இந்த பொறுப்பையும் அவரே எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் ரீஒயரிங்னால மட்டும் பியூஸ் பிடிங்கிட்டு போல,
2000 காசை கொடுக்க வேண்டி இருந்துச்சு. அத 4 முறையா கட்டணும். 2 பங்கு நான் அடைச்சிட்டேன். அப்புறம் புது மீட்டர், மெயின் சுவிட்ச், எர்த் வயர், பல்ப் எல்லாம் சேர்த்து 1000. மொத்தம் 2000 ரூபா. இந்தா புடி. அந்த ஃபியூஸ் கொடுக்க வந்த லைன்மேன் ஏதோ கார்டு இருக்குன்னு சொன்னாரு. எங்க? அவரை நாங்க பார்க்கல. அவர் வரும்போது நாங்க இங்க இல்ல. அத தெரிஞ்சுதான் வர சொன்னேன். பணத்தை நான் தான் கொடுக்கறேன்னு தெரிஞ்சா ஃபியூஸ் கொடுக்க வந்தவங்க ஃபியூஸ நீ புடிங்கிடுவேன்னு தெரியும். இப்ப யார் சர்க்கஸ் காட்டுறான்னு புரிஞ்சுதா? $2000 பில்லு கொடுத்தா என்ன? அவர் உதவி ஒண்ணு நமக்கு தேவையில்ல. இந்த சில்லறை காசை வச்சு என்ன பண்ண முடியும்? இப்ப இருக்கிறத கொடுத்துருவோம். 50 ரூபா 60 ரூபா இருக்கும். எண்ணி பாக்குறேன். நீங்க இபி ஆபீஸ்ல கொடுத்த பணத்தை கணக்குல வச்சுக்கோங்க. இதுல 90 ரூபாய் 75 பைசா இருக்கு. மீதியை சீக்கிரமே கொடுத்துருவேன். உங்க உதவி தேவையில்லை. காசை இன்ஸ்டால்மெண்டா வாங்குறது நான் இல்ல, இபி ஆபீஸ். எனக்கு என் பணம் மொத்தமா திரும்பி வரணும். இத புடி. பாத்துக்கிட்டு நிக்காம காசை புடி. உன்கிட்டதான் சொல்லிட்டு இருக்க, காசை புடி. அண்ணா அண்ணா, என்னம்மா? மேல இருக்க அவர்கிட்ட குங்கும புக்கு வாங்கி கொடுங்களேன். அவ்வளவுதானா? விடு. அது மேல இருக்கிறவன் திருடனா கொலகாரனான்னு தெரியாம இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? அப்புறம் மேல இருக்கிறவர் வாங்கின புக்கு மேல இருக்கிறவர் படிக்கிறதுக்கு, வேற யாருக்கும் கொடுக்கறதுக்காகலாம் இல்ல. புரியுதா? வா. கவலைப்படாதீங்க, சும்மா தான் சொல்றாரு. வருத்தப்படுவாங்க சார், பாவம் பிள்ளைங்க. பாவமா? அந்த ராதான்ற பொண்ணு இருக்கால, தலகுணம் பிடிச்ச பொண்ணு. சொன்னதை கேட்டீங்கள? மேல இருக்கிறவரும் எல்லாரும் கூப்பிடுற மாதிரி சாரு அண்ணான்னு கூப்பிட்டா என்ன? பொம்பளை பிள்ளைகளுக்கு அடக்கம் பொறுமை எல்லாம் வேணும். ஏதோ அவங்கதான் பெரிய ஆளுன்னு நினைப்பு. நீங்க என்ன சார் சின்ன பசங்க மாதிரி? நான் எப்படி அவங்க முகத்துல முழிக்கிறது? ஓ இல்ல, அவங்க பக்கமும் தப்பு இருக்கு. ஆ
வெளியூர்ல காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்க பூசாரியோட பொண்ணுங்கிறத தவிர்த்து உன்னை பத்தி வேற எதுவும் எனக்கு தெரியாது. இந்த புக்க கேட்கும்போது நீ எழுதின கவிதை இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. கவிதைய படிச்சேன். நட்சத்திரங்களுக்கு செய்யும் புஷ்பாஞ்சலி, யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம். பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. பிள்ளைங்களுக்கும் அம்மா கிட்ட இருக்கிற அதே குணம் தான் வந்திருக்கு. அவளும் வரைகிறது கவிதை எழுதுறதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவா. அவங்க அம்மா எழுதுற கவிதையை சின்ன பிள்ளையிலிருந்தே பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. படிக்கிற காலத்துல இந்த விஷயத்துல ராதாவை விட ஊர்வசி தான் திறமசாலி. ஒரு புக் இருக்கு, எங்களை மாதிரி பூசாரிங்களுக்காகவே இருக்கிற புக்கு தான் அது. அதுல வழக்கமா அவ தான் கவிதை எழுதுவா. அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் போயிருச்சு. இந்தா நீ எடுத்துக்கோ. வேணான்னு நினைச்சேன். வெத்தில போடுறதுல சரி, போட்டுட்டு எங்கேயாவது துப்பி வச்சா காலையில சும்மா விட மாட்டேன். நீங்க எல்லாரும் போய் வெளியில துப்பிக்கோங்க. ஐயோ, காயத்ரி குட்டி, சிவன் சார்கிட்ட ஏதாவது உதவி கேட்கட்டுமா? இங்க பாருங்க அண்ணா, என் வாயை கிளறாதீங்க. உனக்கு மரியாதை சொல்லி கொடுக்க அவரால் மட்டும்தான் முடியும். மரியாதை சொல்லி கொடுக்க வரட்டும். நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். சாருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை பத்தி எப்பவுமே என்கிட்ட பேசுவாரு. அவர் ஊர்ல அவருக்கு பிடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் இருந்திருக்காங்க, மாயா. நல்ல கவிதை எழுதுவாங்களாம். ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. உன்னை பார்க்கும்போது அந்த மாயா ஞாபகம் தான் வருதுன்னு சார் எப்பவும் என்கிட்ட சொல்லுவாரு. சும்மா பொய் சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது? உன்னை அவருக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். ஆபீஸுக்கு காவல் இருக்கியா என்ன? பொருளா இருக்கிறதுனால காவல் இருக்கிறது நல்லது தானே. கோயிலுக்கு போயிட்டு வரியா? என்ன விசேஷம்? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். ஆஹா, நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். சரி, நான் போறேன். உன் மாமா என்கிட்ட சொன்னாரு நல்லா கவிதை எழுதுவேன்னு. மனசுல இருக்கதெல்லாம் எழுதி முடிச்சிட்டேன்னு நினைச்சுதான் இப்ப எழுதாம இருக்கியா? ஒரு பழமொழி ஞாபகம் இருக்கு, தெரிஞ்சதுல பாதி சொல்லாம போச்சு, சொன்னதுல பாதி வீணா போச்சு. எல்லாருக்கும் பாதி வேஸ்டா தான் போகும். எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதும் தெரிஞ்சுக்க வேண்டியதும். எழுத ஆரம்பி, உன் திறமைய வீணாக்காத. நீ எழுதாத கவிதையை எதிர்பார்த்து சிலர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. மனசுல இருக்கிற வார்த்தைகளை திறந்தா மௌனத்துக்கு எவ்வளவு வார்த்தை கிடைக்குது. இன்னமும் நான் வெயிட் பண்ணுவேன் உன்னோட புது கவிதைகளுக்கு. இனிமேலும் எழுதணும். நல்லா இருக்கு. எனக்கு வேண்டாம், இதெல்லாம் போட்டுட்டு நான் வர முடியாது எங்க போனாலும். அது சரி, இந்த வேஷத்துல எங்க அம்மா உன்னை பார்த்தா எல்லாம் கெட்டு போயிடும். ஏதோ அம்மாவையும் தங்கச்சியும் கண்டுபிடிச்ச மாதிரியே பேசுறீங்க. கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சிட்டா நினைச்சுக்கோ. என்ன கல்யாணம் பண்ணிக்க அம்மா ஒத்துக்கலன்னா? அதெல்லாம் நான் ஒத்துக்க வைக்கிறேன். எங்க அம்மா பாவம், விளையாட்டு கூட அவங்கள கஷ்டப்படுத்தாத. இல்ல, என் ஜானியோட அம்மா இல்ல, நான் கண்டிப்பா கஷ்டப்படுத்த மாட்டேன். பசங்களா? சரத், ராஜா, உள்ள போங்க.
போங்க போங்க. ஏன் இங்க பாருங்க, குழந்தைகளுக்கு அப்பா வேணும், பிரசாத்துக்கு நீங்க எல்லாரும் வேணும். நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனி ஒழுங்கா இருந்தா சரி. டேய், இனி இப்படி ஏதாவது நான் கேட்டேன்? இல்ல 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 போதும் 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 போதும். இவனோட ஒரு மன்னிப்பு போட. அழாதமா கண்ணு, தயவு செஞ்சு அழாதமா. இங்க பாரு, உன் மேல சத்தியமா, என் மேல சத்தியமா, இனிமே நான் தப்பே பண்ண மாட்டேன். உன்னோட உடம்பு ரொம்ப இறைச்சு போயிடுச்சேடி. என் நெல் எடுத்து எவடா வெளியே போட்டது? நான் தான். சீக்கிரம் எடுத்துட்டு போலனா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருவேன். குடு பாக்கலாம். இங்க பாருங்க, கவர்மெண்ட் வாடகைக்கு எடுத்த ஆபீஸ நீங்க தனிப்பட்ட விதத்துல யூஸ் பண்ண முடியாது. எல்லாத்தையும் எடுக்க ஒரு மாசம் டைம் கொடுத்தேன், நீங்க எதுவும் பண்ணல. டேய் வேண்டாம் சுமாரு. இங்க பாரு ஆபீசர், எங்களை பகச்சுக்கிட்டு இந்த ஊர்ல நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்காத. இன்னைக்கு நைட்டு நீ தாண்ட மாட்ட, பாக்கலாம். வாடா போலாம். நீங்க ஏன் சார் அவங்க பேசுறத கேட்டுட்டு சும்மா நிக்கிறீங்க? அவன் பல்ல உடைப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். இங்க பாருங்கண்ணா, நான் இவனுங்கள மாதிரி ஆளுங்க பல பேர் பல்ல உடைச்சுதான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். அடிதடி எல்லாம் போதும், வெறுத்துட்டேன். அதனாலதான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். இங்கேயும் நிம்மதியா கௌரவமா வாழ விட மாட்டாங்க போல இருக்கு. என்ன அடிக்க போறியா? என்ன நீங்க அவங்க கூட எதுக்கு சண்டைக்கு போனீங்க? அவங்க எல்லாம் ஒரு மாதிரியான ஆளுங்க. என்னது? என்னன்னு கூப்பிட்ட? வாங்க போங்கன்னு கூப்பிட்டேன். என்ன இருந்தாலும் பெரியவங்க இல்லையா, அதான் அப்படி கூப்பிட்டேன். என்ன பார்த்தாலே கடிச்சு துப்புற மாதிரில பேசுவ. இப்ப என்ன ஆச்சு? மனசுல வேற ஏதாச்சும் வச்சிருக்கியா? எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருந்தா அது நல்லா இருக்காதுல்ல. உங்களுக்கும் வீட்டுல இருக்கிற காயத்ரிக்கும் காதலா? என்ன சொன்ன? நான் சொல்லல, தனம் தான் சொன்னா. உங்க ஊர்ல கவிதை எழுதுற பொண்ண லவ் பண்ணீங்களாமே, அந்த பொண்ணு இறந்துருச்சுல்ல? இங்க வந்த உடனே காயத்ரியை பார்த்ததுக்கு அப்புறம் இறந்து போன அந்த பொண்ணு மாதிரியே இருக்கிறதால காயத்ரியும் கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டா. இத எழுதுனவங்களே படிக்கிறது தான் நல்லா இருக்கும். படி, தைரியமா படி. முதல் கொம்புல வந்து உட்கார்ந்த கிளி ஒரு கேள்வி கேட்டுச்சு. கூட்ட விட்டுட்டு மத்த கிளிங்க அங்கேயும் இங்கேயும் போலாமா? நிறுத்து. இந்த கவிதை நீதான் எழுதுனியா? தனியாவா? நீ எப்பயாச்சும் ராமன்ற பேரை கேள்விப்பட்டிருக்கியா? இந்த கவிதை நான் ஸ்கூல்ல இருக்கும் போதே படிச்சிருக்கேன். ஊர்ல எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தா, மாயா. இங்க வந்து உன் சேட்டை குறும்பெல்லாம் பார்த்தப்போ அந்த மாயா தான் எனக்கு ஞாபகம் தான். அப்படிதான் நான் மாயா மேல அன்பு வச்ச மாதிரி உன் மேலேயே அன்பு வச்சிருக்கேன். மாயா எனக்கு தங்கச்சி மாதிரி. உன்னையும் நான் ஒரு தங்கச்சியா பார்க்க கூடாதா? அது வந்து நான் சும்மா, எனக்கு நீ யாருமே இல்ல. உனக்கு யாரும் இல்லன்னு யாரு சொன்னா? ஊர்வசி அக்கா, ராதா அக்கா, பெரிய மாமா, இப்ப அண்ணனா நானும். போதுமா? போயிட்டு வா. காயத்ரி, காயத்ரி, துணி எல்லாம் நனையுது. காலையில எடுத்துக்கலாம்க்கா. நீ இப்படியே படுத்துட்டு இரு. நான் என் துணியை மட்டும் தான் எடுப்பேன்.
நான் எதையும் தெரிஞ்சு பண்ணல, நடந்துருச்சு. நேத்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு நீ வேணும். நான் சாகுற வரைக்கும் ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரனோட மனைவியாக சரின்னு சொன்னா தயாரா இரு. பெரிய அளவுல கொண்டாடலனாலும் கல்யாணம் நடக்கும். உன்னோட புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பாரு. அவ சொன்னதை கேட்டீங்கல்ல, இல்லாத காசை ரெடி பண்ணி 3 தடவை வெளியூர்ல வைத்தியம் பார்த்தாலாம். எல்லாம் சரி பண்ணி தான் கொண்டு வந்தேன். நான் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பினா போதும், உடனே தபல வாசிக்க ஆரம்பிச்சிடறாரு. டாக்டர் கிட்டயும் கேட்டேன், வைத்தியர்கிட்டயும் கேட்டேன், காரணம் தான் தெரியல. என் பிள்ளைங்க வேண்டிக்கிட்ட வேண்டுதலாலையும் என்னோட வேண்டுதலாலையும் தான் விவரம் தெரிஞ்சது. எவ்வளவு சரி பண்ணிட்டு வந்தாலும் இவரை பார்த்த உடனே பைத்தியமா மாறிடுறாரு. அதுக்கப்புறம் நானும் வேண்டாம், என் பிள்ளைங்களும் வேண்டாம்னு தபல வாசிக்கிறாரு. அப்படின்னா அந்த தபையில தூக்கி போட்டு உடைக்க வேண்டியதானே? ஒரு தடவை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டேன். தபல கிடைக்கலனதும் கைக்கு கிடைச்சது வச்சு வாசிக்கிறாரு. பாவம் அவரோட கை வலிக்குமேன்னு நினைச்சுதான் தபலாவை திரும்ப கொடுத்துட்டேன். அதுக்கு ஏன் மருமகன் என்ன பண்ணுவான்? ஒண்ணு உன் புருஷனை ட்ரீட்மெண்ட் பார்த்து சரி பண்ணணும், இல்லன்னா செலவுக்கு நீங்க பணம் கொடுக்கணும். போட, செலவுக்கு கொடுக்கணுமா? ஏன் இவன் புள்ள வளருதாங்க? இதுக்கு அதுவே மேல அடிச்சான்னு வச்சுக்க. உங்களுக்குள்ளேயே சண்டை போடாம ஒரு முடிவுக்கு வாங்கப்பா. சரி, நீ என்ன சொல்ற? இவளுக்கு பணம் கொடுக்கணுமா? நானா? நீங்க எல்லாரும் என்ன முட்டாள முடிவு பண்ணிட்டீங்களா? ஒரு குடும்பம் என்னால நடுத்தெருவுக்கு வர நான் ஒத்துக்க மாட்டேன். அக்கா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் முறை தேகத்தை தழுவிய தேகம் அந்திமா கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லலையே சிவா? கடவுளே, இனி செத்தாலும் பரவாயில்ல, உன்னோட வாயில இருந்து என்னோட பேரை சொல்லியே கூப்பிட்டுட்டே. சார்னு கூப்பிடாம சிவான்னு. இனி உங்களை சாருன்னு கூப்பிட வேண்டான்னு தோணிருக்கலாம். என்னையில இருந்து மேகங்கள் தழுவிய அந்த ராத்திரியில இருந்தா எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லவே இல்லைல்ல. அளவுக்கு அதிகமான அழகு, விசாலமான கவிதை ஞானம் இருக்கிற உனக்கு ஒரு குறைய பார்த்தேன். அழகான புருவத்துக்கு நடுவுல குங்குமம் பொட்டோட குறை. என்ன பண்றீங்க? தெரியும், விதவை பொட்டு வைக்க கூடாது, இத தானே சொல்ல போற? துரதிருஷ்டவசமா நான் உனக்கு நெத்தியில வைக்க வந்த குங்குமம் இனி இந்த ஜென்மத்துல நான் வைக்கவே மாட்டேன்னு நீ நினைச்சாலும் அந்த எண்ணத்தை உடைக்க ஒரு ஜென்மம் எடுத்து நான் பிறந்து வந்தேன்னு நினைச்சுக்க. அக்கா, என்னோட ப்ராக்ரஸ் கார்டு பாருங்க. நான் தான் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். உங்களுக்கு இப்பவாச்சும் தோணுச்சே பொட்டு வச்சுக்கணும்னு? உங்களை இப்ப பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நான் பொட்டு வைக்கல. ராதாவோட ட்ரெஸ் எடுக்கும்போது. ராதாக்கா காலையிலே போயிட்டாங்களே. அது நீ அப்ப பாக்கல.
நீங்க ஆபீஸ் போலையா? இல்லம்மா. அது ராதாக்கு கொடுக்கறதுக்காக வாங்கினேன். எங்களுக்குள்ள ஒரு பந்தயம் இருந்துச்சு. நான் தோத்துட்டா ஒரு gift வாங்கி தரேன்னு சொன்னேன். நீங்க தோக்கல. இங்க தோக்குறது இந்த வீட்ல கதி இல்லாத பொண்ணுங்க தான். காயத்ரி, உங்களுக்கு தெரியுமா, முன்னாடி இதே ரூம்ல வந்திருந்த ஒருத்தர் என்னோட அம்மாவுக்கு கொடுத்த gift தான் நான். என் அக்கா பாவம், அழாத நாளே இல்ல. இனிமேலும் கஷ்டப்படுத்தாதீங்க. புஷ்பா, புஷ்பா, வாடி இங்க. என்ன இது? அவர் பாத்து போறாரு. நக்கித்தின அப்படியே இருக்கட்ட. நீ வா. பேசாம உள்ள வாடி. எனக்கு அவரை நினைக்கும் போது ரொம்ப பாவமா இருக்கு. அப்படிதான் இருக்கணும். பாவம், பைத்தியம் ஆயிட்டால. மூக்கு என்னாச்சு? என்னடா ஆச்சு? சங்கரண்ணா, சங்கரண்ணா, ஏண்டி என்னங்க தெரியாம உள்ள போ. பசங்களை கூட்டிட்டு உள்ள போ. அங்கப்பா கடைக்கு வா. இந்த வாட்டி நீங்க சொன்ன மாதிரி அரண்மனைக்கு போயிட்டு தான் சர்ச்சுக்கு போவேன். பிஷப்போட உதவியால கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ சார், இப்பதான் நீங்க இருக்கட்டும்டா, வேண்டுதல் தானே. போ. நீங்க எங்க பேக்கோட போறீங்க? ஊருக்கு. ஊர்ல சர்ச்சு திருவிழா. எங்க அம்மாவையும் தங்கச்சியும் தேடி 4வது வாட்டி போறேன். ஓ, அப்ப நீயும் கூட போக தான் வந்தியா? என்னடா வழக்கம் போல இல்லாம தனம் என் கூட வராளேன்னு பார்த்தேன். இந்த வாட்டி கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். சரி வரேன். வா. நீ என்ன இந்த பக்கம்? இன்னைக்கு நல்ல நாள்ல, அதான் விசேஷமா உங்களை கூப்பிடலான்னு வந்தேன். நான் வீட்ல தானே இருந்தேன். அங்கேயே சொல்லிருக்கலாம்ல. அது விசேஷமா இருக்காதுல்ல. இன்னைக்கு மதியானத்துக்கு மேல நம்ம ஊரு கோவில்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? இல்ல, தெரியாது. என்ன பட்டிமன்றமா? எப்ப பார்த்தாலும் ஜோக்கு தான். நல்ல மாங்கல்யத்துக்கும் தீர்க்க சுமங்கலியா வாழ்றதுக்கும் நோம்பு எடுக்கிற பொண்ணுங்களோட விழா நடக்குது. அப்போ அதுல ஃபர்ஸ்ட் ரோலையே நீ தான் முன்னாடி உட்கார்ந்திருப்ப. எங்க நெல்லெல்லாம் எடுத்து வெளியில போட்டு ஆபீஸ காலி பண்ணுன்னு சொன்னது இதுக்காக தானா? உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? இந்த ஊர்ல நீ என்ன பண்றேன்னு ஊர்க்காரங்களுக்கு தெரிய வேணாம். 2 பேரும் உள்ளே ஏறுங்க. சிவா, என்ன பேசுறாங்க அவங்க? ஏய், ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாத. ஏய், கதவு தர, கதவு தரன்னு சொல்றல, கதவு தர, கதவு தரன்னு சொல்றல. அட, விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லுப்பா. இருங்க சொல்றேன். என்ன, உள்ள திருடன் யாராவது வந்தானா? ஆமா, திருடன் தான். ரொம்ப நாளா திருட்டு. எதுக்குடா திருட்டுன்னு சொல்ற? அவங்க 2 பேரும் விரும்புறாங்கல்ல. என்ன விஷயம்னு சொல்லு. எதுக்கு சொல்லணும்? நேர்லயே பாருங்க. டேய் நகர்றா. என்னப்பா பிரச்சனை? அட, ஊருக்காரங்கள்ட்ட நான் இதை சொன்னா நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க. அதனாலதான் இப்படி பண்ண. என்னாச்சுன்னு சொல்லு. ஊரு நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு பொறுக்கிய தலையில தூக்கி வச்சு ஆடினீங்கல்ல, அந்த பெரிய மனுஷன் என்ன பண்றான்னு நீயே வந்து பாரு. வா, காட்டுறேன். இனி உன் பொறுக்கித்தனம் இந்த ஊர்ல நடக்காதுடா. ஞாபகம் வச்சுக்கோ. என்னன்னு கேட்கறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன சார் நடக்குது? நான் இந்த பொண்ணு கூட ரூம்ல பேசிக்கிட்டு இருந்தேன்.
இந்த பைத்தியக்காரனுங்க வெளியே பூட்டிட்டு போயிட்டானுங்க. அப்படி சொன்ன சும்மா பேசிக்கிட்டு இருந்த உங்களை உள்ள வச்சு போட்டுறதுக்கு நான் என்ன பைத்தியமா? சின்ன பொண்ணு கிட்ட பேசி பேசி ஆசையை வளர்த்து நினைச்சிட்டு இருக்கியா? வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கீங்க. ஒருவேளை அந்த மாதிரி எதுவும் இருந்தா கூட நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம். யோ நியாயம் சொல்ல நீ யாரியா? இந்த ஊருக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். ஊரை பத்துக்க நீ யாரியா? இந்த ஊர் கலெக்டரா? வக்காலத்து வாங்காம நீ பதில் சொல்லு. அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்ல இவளுக்கு என்ன வேலை? அப்படின்னா இவங்க 2 பேரும் விரும்புறாங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கவும் போறாங்க. பிரச்சனை பண்ணுனா வாங்கடா. வரீங்களாடா? இங்க வாமா. கோபத்துல அந்த அபிலாஷ் நிறையவே வார்த்தை பேசிட்டான். ஆமா, அவங்க 2 பேரும் விரும்புறாங்க. அதுக்கு என்னன்னு கேட்டுட்டான். ராதாவை சிவன் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அதை எதிர்க்கிறவன் யாரா இருந்தாலும் வாடான்னு சொன்னான். யாரு எதிர்ப்பா? அப்ப சிவா என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவாரு? அவர் மனசுல என்ன இருக்குன்னு தானே அந்த அபிலாஷ் எல்லாருக்கும் எடுத்து சொன்னான். சும்மா சொல்லக்கூடாது. சாருக்கும் ராதாவுக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்பவே நல்லா இருக்கு. என்னம்மா இது? நல்ல நல்ல சந்தோஷமா தான் இருக்கணும். சரி, நான் கிளம்புறேம்மா. ராதா பூஜைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவீங்கன்னு நான் எடுத்துட்டு வந்தேன். நான் எடுத்துட்டு வந்ததுனால பிடிக்கலையா? நீ எதுக்கு பொடி வச்சு பேசுறேன்னு எனக்கு தெரியுது. அபிலாஷ் அவரோட மனசுல இருக்கிறத சொன்னாரு, அவ்வளவுதான். அதுக்கு மேல எதையும் யோசிச்சு தலைய பிச்சுக்காத. அவர் மனசுல இருந்தத அவர் சொன்னாலும் நான் நேர்ல கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். தெரிஞ்சுக்கிட்டல, இப்ப நிம்மதியா தூங்குவல்ல? உண்மையிலேயே நான் நிம்மதியா தூங்கி 2 மாசம் ஆகுது. என்னது? நேத்து குளத்துக்கு பக்கத்துல இருக்கும்போது தலை சுத்தி கீழே விழுந்திருப்பேன். அன்னைக்கு காயத்ரி வந்து கேட்டப்போ சாப்பிடாததுனால மயக்கம் வந்திருக்குன்னு சொன்னேன். அவன் நான் சொன்னதை நம்பிட்டா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு நான் இதை மறைச்சு வைக்கிறது? அக்கா, சிவா சார் கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையா? சத்தியம். நடக்க போற பூஜைக்கு நான் நாளைக்கு ஒரு நாளும் லீவ் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். பாயாசம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணும்ல. ஆனா நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். விழா அப்போ காயத்ரி பாடக்கூடாதுன்னு. என்ன சிரிக்கவே இல்லை? பெரிய மாமாக்கு எதுவும் தெரியாது. நானும் சொல்ல போறதில்ல. என்ன சார் இது? நடந்தது நடந்துருச்சு. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் சார். நிம்மதியே இல்லாம கஷ்டங்கள் மட்டுமே நிறைஞ்சிருக்கிற வீடு தான் இவரோட வீடு. 5 வயசுல அப்பா இறந்து போயிட்டாரு. அந்த சாவுக்கு தான் அம்மா வெயிட் பண்ணாங்க. 2வது கல்யாணத்துக்கு வரன் இல்லாம போச்சு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எதை தொட்டாலும் எதை எடுத்தாலும் சாபம் விடுற மாதிரி தான் திட்டுவாங்க. ஸ்கூல் படிக்கும்போது கூட பையனை வச்சு வீட்டு வேலையெல்லாம் எப்படி வாங்குறதுன்னு மட்டும்தான் அவங்க நினைச்சாங்க. இருந்தாலும் டிகிரி வரைக்கும் படிச்சான். அவனோட வாழ்க்கையில் அவன் காலம் முழுக்க கஷ்டப்பட்டதுக்கு நஷ்ட ஈடா கடவுள் ட்ரெஷரியில் அவனுக்கு குமாஸ்தா வேலை கொடுத்தாரு. சொந்த காலில் நிற்கிற நிலைமை வந்தாலும் வீட்டில் அவனோட நிலைமை அதே தான். அதுக்கு நடுவில் எனக்கு கூட தெரியாம என் மனசுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. 85 வயசுல பூசாரியோட மனைவியா ஊர்வசியை முதல்ல பார்க்கும்போது என் மனசுல தோணுனது பரிதாபம்தான். அதுக்கப்புறம் அது பாசமாகவும் காதலாகவும் மாறிடுச்சு. இப்போ அது என்னால் மறக்க முடியாத நினைவா என் மனசுல பதிஞ்சிருச்சு. வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் எதையுமே ஆசைப்பட்டதே இல்லை. ஊர்வசி கிட்ட இதை நேரடியா சொல்ற தைரியம் எனக்கு இல்லை. என்னோட ஆசையை நீங்க ஊர்வசி கிட்ட சொல்லணும் சார். அபிலாஷ், அது என்னன்னா நீங்க சொல்லணும். சொல்லுவீங்கல்ல? நீங்க சொன்னா மட்டும் போதும். பெரியவங்க ஸ்தானத்துல இருந்து எங்க கல்யாணத்தை நடத்தி வைப்பீங்களா?
சொல்றேன், எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன். எங்கம்மா அவரு எங்க போயிருக்காரு? அவரு தூங்கிட்டு இருக்காரு. ஏதாவது கேஸ்னா லெட்டர்ல எழுதி கொடுங்க. அவரு எழுந்த அப்புறமா கொடுத்துடுறேன். சொல்ல வேண்டியதை அவங்க நேராவே சொல்லிப்பாங்க. நீ போய் அவரை தூக்கத்துல இருந்து எழுப்பு. கிஷோரோடப்பா, கிஷோரோடப்பா. கிஷோரோடப்பாவா? குழந்தை பிடிங்க. எந்த கிஷோர் கிட்ட என் புருஷாப்ப? வாங்க தெய்வமே, இவர் என்ன விட்டு வந்து 3 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள உன்னால இவ்ளோ பெரிய புள்ள எப்படி பெத்துக்க முடியும்? மானம் கட்ட வீடேறி வந்து சண்டைய போடுறீங்க நீங்க. எனக்கு என்ன வேணுமா? ஐயடா, இந்த கூறு கிட்ட போலீஸ்காரங்கிட்ட கேளடி எனக்கு என்ன வேணும்னு சொல்லுமா. இந்த ஆள் என் கழுத்துல தாலியை கட்டிட்டு 2 பிள்ளைங்களையும் கொடுத்துட்டு 6-7 பொண்ணுங்களுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட வந்திருக்காரு. இவரோட வரலாறு பேசுறதுனால என்ன நடக்க போகுது? கௌரவமானவங்க தலை நிமிர்ந்து நடக்க வேண்டாமா? இது என்ன அந்த மாதிரி ஊரா? நீ அத பத்தி எல்லாம் பேசாத, அதான் உனக்கு நல்லது. சார், நீங்க என்ன சொல்றீங்க? இவ கூட வாழ்றீங்களா இல்ல இவங்க கூட போறீங்களா? அவரு எங்கேயும் போக மாட்டாரு. கடவுளா பாத்தி எனக்கு இப்படி ஒரு வெளிச்சத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்படியா? அப்ப அந்த வெளிச்சம் என் கூட வருமானு கேட்டு சொல்லு. என்னங்க போறீங்களா? இல்லடே, திருப்பி வருவாரு. ஐயோ என் தங்கங்களே, அப்பா நம்மள விட்டு போறாரு. நமக்கு யாருமே இல்லையே. போ. ஐய், இங்க பாரு, இந்த ஆளை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறது சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறதுக்கு இல்ல. நாளைக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கும் போது அப்ப யாருன்னு கேட்டா காட்டுறதுக்காக தான். உன் பொண்ணுக்கும் வயசு ஏறிக்கிட்டே இருக்குல்ல. இப்படி ஒருத்தவங்களோட குடும்பம் நடத்துறதுக்கு நீ கூலி வேலை செஞ்சு உன் பிள்ளைங்களை காப்பாத்து. வாங்க போலாம். கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சந்தர்ப்பம் அமையல. ராதாவோட விஷயம்தான். அந்த டீ கடை சங்கரன் இதை பற்றி கொஞ்ச நாள் முன்னாடி பேசினாரு. அன்னைக்கு நான் அதை பெருசாக எடுக்கல. அப்புறம் அபிலாஷும் அதை பற்றி சொல்லிட்டான், சிவாவையும் ராதாவையும் பற்றி. இந்த விஷயத்தில் உன் அபிப்பிராயம் என்ன? மாமா, இந்த விஷயத்த சிவன் சார் கிட்ட கேட்டிங்களா? இது வரைக்கும் கேட்கல. அபிலாஷ் பேசும்போது மௌனம் சம்மதம்னு தெரிஞ்சுது. ஜாதி முதல்லாம் இதுக்கப்புறம் நம்ம பார்த்து பிரயோஜனமே இல்லை. சிவன் சாரோட குடும்பம் எந்த மாதிரி குடும்பம்னு நினச்சிக்கிட்டு இருக்க? தலைமுறையா அவங்க பெரிய குடும்பம். ராதாவுக்கு அதிர்ஷ்டம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் விஷயத்தை பத்தியும் யோசிக்கிறேன். விதவ கல்யாணம் ஒரு புது விஷயம் கிடையாதுதான் நம்ம ஜாதியிலையும். வேண்டாம் மாமா, இங்க யாருக்கும் தொல்லை இல்லாம நான் இப்படி இருந்துக்கிறேன். போடி. தேவையில்லாம பேசுறேன்னு நினைச்சா மன்னிச்சிடுங்க. ஊர்வசி, காயத்ரி, அபிலாஷ் எல்லாம் சொல்லும்போது எனக்கு உண்மைன்னு தான் தோணுச்சு. ராதாவோட கல்யாண விஷயம், நீங்களும் அவன் மனசுல ஆசையை வளர்த்ததால ராதாவோட கழுத்துல தாலியை கட்டி கூட்டிட்டு போயிடுங்க. ஐயோ மாமா, இறக்கப்பட்டோ பரிதாபப்பட்டோ இல்ல. தாலி கட்டி கூட்டிட்டு போனோம்னா ராதாவே இல்ல, ஊர்வசிய. ஊர்வசியை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன சோதிக்கிறீங்களா? இல்ல, உண்மைதான். ராதாவும் காயத்ரியும் எனக்கு இன்னொரு தங்கச்சி மாதிரி. எல்லாம் தெரிஞ்சு யோசிச்சு எடுத்த முடிவுதான். சந்தேகப்படாதீங்க. உங்களுக்கு பெரிய மனசு. இந்த மனசுக்கு நல்லதே தான் நடக்கும். ஆனா உங்க வீட்டுல இருக்கிறவங்க ஊர்வசியோட பழைய விஷயம் எதுவும் அவங்க கிட்ட சொல்ல போறது இல்ல. என் வீட்டுல இருக்கிறவங்க வந்து பார்க்கட்டும். சாவகாசமா எல்லாத்தையும் சொல்லி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். வேணாப்பா, பொய் சொல்லி வர்றது எதுவும் தேவையில்லை. எனக்கு பழக்கம் இல்லை, அதனாலதான். இல்லாத ஒரு பொய்ய சொல்ல வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். யாருக்கும் இது தெரிய வேண்டாம். இதுக்கப்புறமும் இதை நீட்டி இழுத்துக்கிட்டே இருந்தா என் பொண்ணால அதை ஏத்துக்க முடியாது.
அவங்க பிரச்சனை பண்ணாலும் பண்ணாங்க, அதுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குப்பா. என்னாச்சு உங்களுக்கு தெரியாதா? சிவன் சாருக்கும் ராதாவுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. கௌரவமானவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அப்படி இல்லாம காதலிச்ச பொண்ணு பாரு டீ கடையிலயும் கட் அவுட்லயும் எழுத மாட்டாங்க. என் கால வாரணன் வை அடிச்சு சங்கரண்ணா நீ எப்ப வந்த? நான் இப்பதான் வரேன். எங்க அம்மாவும் தங்கச்சியும் கிடைச்சிட்டாங்க. அந்த லாரி டிரைவர் சொன்னதெல்லாம் உண்மைதான். என் தங்கச்சி சிஸ்டர் ஆயிட்டா ஒடிசால. எங்க அம்மாவும் கூட தான் இருக்காங்க. அப்படியா? பிஷப் கிட்ட பேசினேன். உடனே இங்க வர போறாங்க. சிவன் சார பாத்தீங்களா? சிவன் சாரு அந்த வயல் பக்கம் நான் போய் சார பாத்துட்டு வரேன். அந்த பையனோட சந்தோஷத்தை பத்தியா? ஐயோ அண்ணே, அவன் எத்தனை நாளா அவங்க அம்மாவை தேடிட்டே இருந்தான் தெரியுமா? தனம் தனம், எங்க அம்மாவும் தங்கச்சியும் கிடைச்சிட்டாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன்ல. யார் இருக்காங்க? நமக்கு நீ அங்க போயிருந்த, நான் வேலை தேடி போயிருந்தேன். வேலை கிடைச்சா? என் தங்கச்சியவே ஒண்ணு இல்ல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னோட தனத்தை இன்னைக்கு நைட்டே அடிச்சு கொண்டுடுவாங்க. நீ பயப்படாத, எதுவும் நடக்காது. எங்களால முடிஞ்ச அளவு அவங்க காலில் கூட விழுந்து கேட்டு பார்த்தோம். ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நாளை காலையில அவங்களோட ஜாதியில இருக்கிற ஒருத்தனுக்கே கட்டி கொடுத்துருவாங்க நிச்சயமா. பேசி பிரயோஜனம் இல்ல, அது அவங்க குணம்னு சொல்லுவாங்க. யாரையாவது பொழைக்க வச்சா ஒண்ணும் இல்ல, ஆனா அவங்க யாரையும் பொழைக்கவும் விட மாட்டாங்க. சங்கரனே இப்ப என்னதான் பண்றது? எதுவா இருந்தாலுமே விடிஞ்சாதான் செய்ய முடியும். சிவா சார், சிவா சார், சிவா சார், சிவா சார், நீ ஏன் இப்படி முட்டாள்தனமா பண்ண? வேற எந்த வழியும் இல்ல சார். நாளைக்கு இவள வேற ஒருத்தனுக்கு கட்டி கொடுக்க போறாங்க சார். உங்ககிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக வந்தேன் சார். அப்புறம் நாங்க எங்க போனாலும் உங்களுக்கு தெரிய வைக்கிறோம் சார். எங்க அம்மாவும் தங்கச்சியும் வந்தா தயவு செஞ்சு அவங்களை அனுப்பிச்சிடாதீங்க சார். ஒரு லெட்டர் மட்டும் போடுங்க, நான் யாருக்கும் தெரியாம வந்து கூட்டிட்டு போயிடுறேன். அதை பத்திலாம் அப்புறம் பேசலாம், இப்ப தப்பிச்சு போங்க. ஜானி, அண்ணா அங்க பாத்தீங்களா? நம்மள ஒருத்தனை குத்தி கொண்டுட்டு கௌரவமா கல்யாணம் பண்றாங்க. கணக்க சரியா இப்பதான் தீக்கணும். ரத்தத்துக்கு ரத்தம். நிறுத்துறா. அவனுங்களை போய் வெட்டுறதுனால
பெட்டியில இருக்கிற நம்ம ஜானி எந்திரிச்சு வந்துருவானா? அண்ணே, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். வேணாம்ப்பா, நம்ம பக்கம் எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. போடா, தள்ளிப்போ. போதும், நிறுத்துங்க. இந்த கணக்கத்திக்கே இந்த கூட்டத்துல இருக்க யாருக்கு தகுதி இருக்கு? அவங்க கூட்டத்துல இருக்க பொண்ணுங்களுக்கு சோப்பு சீப்பு கண்ணாடி எல்லாம் கொடுத்து என்னென்ன பண்ணிருக்கீங்க? அதோட ரத்த சாட்சி தான் அந்த ஜானி. செஞ்ச தப்ப காலம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். இந்த ரத்தத்துக்கு ரத்தம்லாம் ரெண்டு பக்கமும் இழப்பதான் உண்டாக்கும். முதல்ல நீங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண போங்க. போங்க, நடங்க. அந்த வேட்டியை கட்டிக்கிட்டு அவன் இந்த வராண்டால இன்னும் இருக்கிற மாதிரியே இருக்கு. அவன் செத்துட்டான்னு நம்பவே முடியல. சிவன் சார் தானே நீங்க? ஆமா, நீங்க யாரு? நான் பிலிப்போஸ், சாந்தோம் சர்ச்சில் இருந்து பிஷப் கிட்ட இருந்து லெட்டர் வந்ததுனால நாங்க வந்தோம். ஜானியோட? ஆமா, இவங்க ஜானியோட அம்மா, இவங்க தங்கச்சி. எங்க என் பையன்? இந்த ஜென்மத்துல நான் என் பையனை பாப்பேன்னு நினைக்கவே இல்லை. என்னோட வேண்டுதல அந்த ஆண்டவன் கேட்டுட்டான். என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போயிட்டாங்க. அவனை நினைச்சு வருத்தப்படாத நாளே இல்ல. ஆண்டவர் எனக்கு அவனை திருப்பி கொடுத்துட்டாரு. எங்க என் பையன்? தயவு செஞ்சு அவரை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? இல்லனா எப்படி போகணும்னு சொல்லுங்க, நாங்களே போய்க்கிறோம். எங்க 2 பேருக்கும் அவரை உடனே பார்க்கணும். இது வரைக்கும் என் அண்ணனை நான் பார்த்ததா எனக்கு ஞாபகமே இல்லை. சொல்றேன், நம்ம இங்க சர்ச்சுக்கு போலாம். ஐயோ, என் பையன் என்னை விட்டு போயிட்டானே. டேய், அம்மாவை நீ பார்க்கலையாடா? பார்க்காம போயிட்டியாடா? என் பையன் என்னை விட்டு போயிட்டானே. ஐயோ, என் பையன் என்ன பார்க்காம போயிட்டானே. என்ன கண்ணு திறந்து பாருடா. அபிலாஷ், மார்க்கெட்டுக்கு போய் ஒரு டாக்ஸி கூட்டிட்டு வந்துரு. ஐயோ, என் பையன் என்னை விட்டு போயிட்டானே. அம்மா, என் பையனை பாருங்க. பெரிய மாமா, பெரிய மாமா, விருந்தாளிங்க வந்திருக்காங்க. சிவன் சார் வீட்ல இருந்து. வாங்க வாங்க, உட்காருங்க. சிவன் சார் அது சார் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. உங்களுக்கு தெரியாதா? ஜானியோட அம்மாவும் தங்கச்சியும் வந்திருந்தாங்க. அவங்கள விட்டுட்டு வரதுக்கு அவங்க ஊர் வரைக்கும் போயிருக்காரு. எந்த முன்னறிவிப்பு இல்லாம திடீர்னு வந்துட்டீங்க. அவனோட லெட்டர் கிடைச்சி விவரங்கள் தெரியறப்போ நீங்க வேலை பார்த்ததெல்லாம் போதும், திரும்ப வான்னு எழுதுன. அவன் இந்த மலை பிரதேசத்துல இருந்து கஷ்டப்பட்டு பாடுபடணும்னு எங்களோட குடும்பத்துக்கு நிலைமை இல்லை. இது சிவனோட தங்கச்சி, அவர் மருமகன். இவர் துபாயில இருக்காரு. போன வாரம் தான் வந்தாரு. 2 வாரம் தான் எங்களுக்கு பர்மிஷன் இருக்குது. அவனோட அம்மாவும் இவனோட கட்டாயத்தினால தான் நான் வந்து பார்க்கலான்னு வந்தேன். சிவன் சாரு உங்களை பத்தி எப்பவும் சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி சொல்ல வாய்ப்பு இல்லை. அவன் செய்யற எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்காது. உங்களுக்கு தெரியுமா, மான மரியாதை இருக்கிற 3 வேலைகளை விட்டுட்டு தான் இந்த வேலைக்கு வந்து அவன் சேர ஆரம்பிச்சான். முதல்ல போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் காலேஜ் லெக்சரர், 3வது அதுலேயும் கேவலம் சப் இன்ஸ்பெக்டர். ட்ரைனிங் முடிஞ்சு போஸ்டிங் போட்டதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி சீனியர் எஸ்ஐ கிட்ட சண்டை போட்டு வேலையை விட்டுட்டான். இவனோட எல்லா விஷயத்திலையும் நான் விட்டு கொடுக்காம இருந்ததே இல்லை. அப்புறம் அவன் தங்கச்சி அழுததுனால சரி போனா போதுன்னு விட்டுட்டேன். அப்படின்னா காஃபி கொண்டு வர சொல்லட்டுமா? ராதா, காஃபி. இவதான் பொண்ணு. இங்க கூட ராதா, இந்த கவிதைலாம் எழுதுவாங்களே அவங்கதான். என்ன படிச்சிருக்க? 12வது. ஒரு நாளைக்கு எவ்வளவு கவிதை எழுதுவ? அப்படிலாம் சொல்ல முடியாது. பேனாவும் பேப்பரும் ஒத்துழைச்சதுன்னா ஒரு நாளைக்கு 20 கவிதை கூட எழுதுவேன். என்ன ஜெட்மன் நட்சத்திரம்? கார்த்திகை. கார்த்திகை. யசோதா, ராதாகிருஷ்ணா, என்ன பொண்ணை பிடிச்சிருக்கா?
அம்மா கொடுத்து விட்டாங்க. பொண்ணை பிடிச்சிருந்தா பொண்ணுக்கு கொடுக்க சொல்லி அம்மா உன்னோட போட்டோ ஒண்ணு கேட்டாங்க. இல்ல அது கையை நீட்டுமா, உனக்கு முதல் முறையா கொடுக்குறாங்கல்ல. அவங்க என்ன பண்றாங்க? அக்கா விடுங்க, மாமா எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசாம இருக்காரு. நீ கொஞ்சம் பேசாம இருந்தா போதும். பெரிய பொண்ணோட கல்யாணம் அது நிச்சயம் பண்ணிட்டீங்களா அந்த விதவையா இருக்கிற பொண்ணுக்கு? ஊர்வசி இங்க வாமா. சிவன் சார் என்ன சொன்னார்னா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியும். சிவனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணை கூடவே அனுப்பிச்சு வச்சிருவேன் தானே சொல்றீங்க? உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க 2-3 கல்யாணம் கூட பண்ணிக்குவாங்கல்ல. உங்க குடும்பத்தை பத்தி நான் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன். நீ போமா. காட்டு. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் நல்லதுக்கு தான்க்கா. ஆனா இந்த மாமா என்ன பண்ண போறாருன்னு தான் தெரியல. அப்போ சிவன் வரும்போது சொல்லுங்க, நேரம் கிடைக்கும் போது வீட்டுக்கு கொஞ்சம் வர சொல்லுங்க. அப்ப நான் வரட்டா? போயிட்டு வரோம். நீ எங்கம்மா போற? டியூஷன் எடுக்க போறேன். இங்க பாரு, உன்னை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பின்ன எப்படி பிடிக்காம இருக்கும்? அந்த அளவுக்கு உன் மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் பேசியிருக்கேன். பயங்கர பக்தியான பொண்ணு, புத்திசாலி, கவிதை எழுதுவான்னு. இதுக்கெல்லாம் செலவாகும். நீங்க உங்ககிட்ட என்ன பேசிருக்கீங்க? சிவா சார் ராதாக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? வேற யாரு? பெரியக்காவை. ராதாக்காவையும் சிவா சாரையும் சேர்த்து ஆபீஸ்க்கு வெளியில நடந்த பிரச்சனை போயின்னு இங்க இருக்கிற மாமா கிட்ட சொல்லியாச்சு. ராதாக்காவால பெரியக்காவை தான் சிவா சார் கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு. சிவன் சார் உண்மையாலுமே உங்ககிட்ட இப்படி சொன்னாரா? சொன்னாரு. அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. யாருகிட்ட சொல்றது? சொல்றதுக்கு முன்னாடி அவங்க மோதிரம் மாத்தி நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டாங்க. சிவன் சார் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். கேஸு, கோர்ட்டு, வக்கீலன்னு சொல்லி அடிக்கடி இங்க வந்து போய்கிட்டு இருக்க என்கிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டா எந்த வேலையும் நடக்காதுன்னு நீங்க நினைச்சிட்டீங்க. ஏன்னா அதை சொன்னா நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன்னு நீங்க நினைச்சிட்டீங்க. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. அந்த விஷயத்தை திரும்பவும் கேட்டு சிரிக்கிறீங்களா? சொல்றேன், உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன்னு உங்ககிட்ட சொல்ல தைரியம் இல்லாதனால நான் சிவன் சார் கிட்ட சொன்னேன். அந்த விஷயத்த உங்ககிட்ட பேசுறேன்னு அவர் எனக்கு வாக்கு கொடுத்தாரு. பிடிக்கலனா அதை ஓப்பனா என்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் வேண்டான்னு தலையா தாட்டி இருக்கலாம். அதுக்கு பதிலா நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கோமாளி ஆக்கிட்டீங்கல்ல. என்னைக்கு இருந்து நீங்க 2 பேரும் இந்த பிசினஸ்ல பார்ட்னரா? நீங்க பிசினஸா? சொல்லு, நீங்க 2 பேரும் இது எப்ப பேசுனீங்க? கரெக்டா சொல்லணும்னா பூஜை நடந்த அன்னைக்கு. அது கரெக்டா சொல்லணும்னா ஆவணி மாசம் ஒரு நாள் பெய்ஞ்ச மழையில எங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு நீ அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு அவர் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? அவர் சொல்லலன்னா நான் சொல்றேன். கல்யாணம் பண்ணிக்கிட்ட பூசாரி கிட்ட மட்டும் நான் வாழல, சிவா கூட இருந்தா வாழ்ந்த. 2 ஆம்பளைங்க கூட இருந்த கதை தெரிஞ்சும் 3வது ஆளா வர பெரிய மனசு உனக்கு இருக்குதானே? ரொம்ப சந்தோஷம், நன்றி. அதுவும் ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிப்பீங்க. போதும் சொல்ற அளவுக்கு என் கூட வாழ்ந்துட்டு வேற ஒருத்தனுக்கு தாலி கட்ட கழுத்தை நீட்டு சொன்னா ஒத்துக்கிற ஆள் நான் இல்ல. உன் பார்ட்னர் கிட்ட சொல்லிடு. என் மேல பரிதாபம் காட்டுற உன் மனசுக்குள்ள என்ன இருக்கு? உங்க பார்ட்னருக்கும் என் தங்கச்சிக்கும் நடக்கிற கல்யாணத்துல தடையா இருக்க போறீங்களா?
இல்ல புதுசா இன்னொருத்த வர வரைக்கும் நீங்களும் என் கூட வாழணும்னு நிறுத்து ஆசைப்படுறீங்களா? ஊர்வசி. எல்லாரையும் பாக்குற மாதிரி என்ன பார்க்காத. மறந்துடுவேன். சாகிற நிலைமையில இருக்கிற அந்த கிழவனோட ரூம்ல இருந்து நீங்க வரும்போது பாதி ராத்திரியில அழுதுட்டு வர உங்களை வாசப்படிக்கு பின்னாடி நின்று நான் பார்த்திருந்திருக்கேன். ஆண்மை இல்லாத அந்த கிழவன் கூட நீங்க இருக்கும்போதே உங்க உடம்ப நான் தொட்டிருந்தேன்னா நீங்க என்ன வேணா பேசிருக்கலாம். நீங்க அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு உங்களை நான் கட்டாயப்படுத்துறேன்னு நினைச்சிருந்திருக்கலாம். அப்ப நான் ஏன் பண்ணல? அந்த பூசாரி மாதிரி கேவலமான புத்தி எனக்கு இல்ல. என் மனசுல உங்களுக்கு இருக்கிற இடம் கெட்ட எண்ணத்தோட இல்லை. அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. யாரும். அப்பாவை விதவ பொண்ணை ஏமாத்திட்டு மாமாவை வச்சு தங்கச்சிக்கு கல்யாணம் பேசுறீங்க. மனுஷனா நீங்கெல்லாம்? ஏன் கடைசி பொண்ணை விட்டுட்டீங்க? ஏன் டியூஷன்ல படிச்ச பொண்ணு மாதிரியே இருக்குன்னு சொல்லி அவ மனசையும் கெடுத்திருக்கலாம்ல. நிறுத்து. தியாகி மாதிரி உன பேசாத. அவங்க கேஸ் நடத்துறதுக்கும் கோர்ட்டுக்கு போறதுக்கும் நீ எதுக்கு உதவி பண்ற நீயே என்கிட்ட ஒரு தடவை சொல்லிருக்கதானே. அவளை சொந்தமாக்கணும்னு உனக்கு ஒரு ஆசை. அது நேரடியா சொல்ல தைரியம் இல்லாம போனது ஏன் தப்பா சொல்லு. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் வாக்கு கொடுத்து பல நாள் கழிச்சுதான் நீ விரும்புறேன்னு என்கிட்ட வந்து சொன்ன. அன்னைக்கு நான் உன்கிட்ட சொல்லல. ஏன் தப்புதான் ஒத்துக்கிறேன். அப்புறம் உன் மனசுக்குள்ள நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ண ஆசை வார்த்தைலாம் பேசி நான் உன்கிட்ட இருந்து ஒன்னும் பிரிக்கல. 1.5 வருஷமா உனக்கு அவளை தெரியும்ல. இத பேசுறதுக்கு எத்தனை வாய்ப்பு உனக்கு கிடைச்சது. சரி அதை விடு. ஸ்கூல் பசங்க பண்ற மாதிரி மனசுல நினைச்சதெல்லாம் ஒரு லவ் லெட்டரா எழுதி அவகிட்ட கொடுத்திருக்க வேண்டியதானே. ஏன் பண்ணல? உன்கிட்ட இருக்கிற ஒரு குறைய மத்தவங்க மேல பழி போட்டு தப்பிக்கலாம்னு நினைக்காத. அபிலாஷ், நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல. ஊர்வசியை நீ விரும்புறேன்னு சொன்ன நிமிஷத்துல இருந்து இந்த விஷயத்தெல்லாம் உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்த தெரியுமா? என்ன நம்பு அபிலாஷ். நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் சார். என்னோட இயலாம ஒரு பூசாரியோட பையனா வளர்ந்த எனக்கு பூஜை பண்ண மட்டும்தான் தெரியும். நான் தப்பா ஏதாவது பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க. அம்மாடி, அவங்க அந்த மாதிரி பேசும்போது உன் விஷயத்தை பேசுற திறமை எனக்கு இல்லம்மா. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சிடாதம்மா. மாமா, நீங்க பேசிட்டு இருக்க விஷயம் இப்போதைக்கு தேவையில்லாதது. நானும் அதை தான் சொல்றேன். நம்ம நாளைக்கே நம்ம வீட்டுக்கு போய் அம்மா அப்பாவை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லலாம். அபிலாஷும் வருவான். நீங்க தப்பான முடிவை எடுத்துறாதீங்க. கண்டிப்பா சார் கூட நீங்க போகணும். இது என்னோட வேண்டுகோள். இல்ல, இனி இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணமே வேண்டான்னு முடிவு எடுத்துட்டேன். அது ஆள் மாறி போனனாலயோ மோதிரம் போடுறதுனாலயோ இல்ல. விதவைங்க மறு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நம்ம குடும்பத்தோட நியாயம். அது இப்பவும் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க பின்பற்றாங்க. என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. இவங்க பேசுறதெல்லாம் மனசுல இருந்து பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்களும் இதை சாதாரணமா ஏத்துக்கிறீங்க. வீட்டு தோட்டத்திலயும் பாம்பு புத்து பக்கத்துலயும் நிறைய தடவை நீங்க உட்காந்து பேசிருக்கீங்க, பழகிருக்கீங்க. அப்ப இந்த விஷயத்த எங்க அக்கா சொல்லிருக்காங்களா? சும்மா பேசுறது மட்டும் இல்லாம எங்க அக்காவோட கைய பிடிக்க உங்களுக்கு தைரியம் இருக்கா? பண்ணணும், பண்ணிதான் ஆகணும். அதை எதுக்குன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. நிறுத்துமா. யாருகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது உனக்கு? பெரியவங்களை எதிர்த்து பேசாம போங்கிருந்து. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரியவங்க எடுத்த முடிவாலதான் சாகர வயசுல இருக்கிற பூசாரி கூட என் அக்கா 1.5 வருஷம் வாழ்ற நிலைமை வந்தது. அவங்க கண்ணு மெனிக்கு பேசும்போதெல்லாம் இப்ப பேசுறவங்க வா எங்க போச்சு? ராதாக்கா, பெரிய கண்ணா நீங்க பாக்குறதே இல்ல. யாரா இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிடணும். அதுதான் உங்களுக்கு மூடி வாய. உனக்கு இங்க என்ன வேலை? இந்த வீட்டுல எல்லா முடிவும் எடுக்க வேண்டியது மாமா. நியாயம் பேசுறதுக்கு நீ யாரு? இங்க இருந்து போ. சரிதான்க்கா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் யாரு? யாரோ ஒருத்தனுக்கு பிறந்தவ. அந்த இடத்துல தானே இருக்கணும்.
ஒன்னு சொல்ற கேளுங்க. இங்க நடந்தது எதுவும் ராதாக்கு தெரிஞ்சா அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். இது சத்தியம். வேண்டனா விடுங்க. யார் கட்டாயப்படுத்தினா? அக்காங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல பையனா பார்த்து எனக்கு கட்டி வைப்பாங்க. அதனாலதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ண சொல்லி நான் பேசிட்டு இருக்கேன். வேண்டாம், வயசாற வரைக்கும் நானும் இங்கேயே இருக்கேன். என் குழந்தைய நான் அடிச்சிட்டல்ல. அதானா, அக்காவா இருக்கிறவங்க சில நேரங்கள்ல தங்கச்சியை அடிக்கதான் செய்வாங்க. அது என்ன புதுசா என்ன? இந்த வீட்டுல யார் என்ன அடிச்சாலும் குடும்பப்படுத்தினாலும் நான் எங்கேயும் போக மாட்டேன்க்கா. நான் எங்க போறது? எனக்குன்னு நீங்க மட்டும்தானே இருக்கீங்க. இங்கேயே ஒரு இடத்துல போலீஸ் சுட்டு இறந்து போன இது வரைக்கும் நான் பார்க்காத அப்பா, விவரம் தெரியறதுக்கு முன்னாடி பைத்தியம் பிடிச்சி இறந்து போன என்னோட அம்மா, என்ன பொறுத்த வரைக்கும் பெத்தது மட்டும்தான் அவங்க. என் மனசுல என் அம்மாவுக்கான இடம் எப்போ உங்களுக்கு மட்டும்தான் அக்கா. அப்படிப்பட்ட அக்கா வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுறத பார்க்க என்னால முடியாது. என்னால ஏத்துக்கவே முடியாது. என்ன சார் திடீர்னு இப்போ கிளம்புறீங்க? போகணும். எனக்கும் நிறைய பேருக்கும் அதான் நல்லது. எங்கேயாச்சும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போலான்னு நினைச்சேன். என்ன சார், என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்ல. நாளைக்கு காலையில நான் கிளம்புறேன். வேற யார்கிட்டயும் நான் போறேன்னு சொல்ல போறதில்ல. சிவா, ஒரு நிமிஷம். கடைசியா உங்ககிட்ட ஒரு உதவி கேக்குறேன். முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. வேண்டாம், என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். ராதா மனசுல உங்க மேல நிறைய எதிர்பார்ப்புகள் வந்திருக்கும். அவ பாவம், நல்ல பொண்ணு. உர்வசி, உன்னை தவிர நான் வேற யாரையும் மறந்துருங்க, எல்லாம் மறந்துருங்க. நான் ஆசைப்பட்டது எல்லாம் நான் மறந்துடுறேன், ஒளிச்சு வச்சிடுறேன். ஆனா மறைக்க முடியாதது ஒண்ணு இருக்கு. அது நான் அழிக்கணும். இந்த வீட்டுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன். அது என் குழந்தை, நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். வேண்டாம், எல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு. எல்லாரும் சேர்ந்து பாசம் காட்டி என்ன கொண்டுட்டீங்கல்ல. அம்மா மாதிரி பாக்குற அக்கா கிட்ட போட்டி போட்டு அடையிற அளவுக்கு அவரு ஒண்ணும் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. அத நான் அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிறேன். அது நீ முடிவெடுக்க கூடாது. நிச்சயத்துல பேசின மாதிரி இந்த கல்யாணம் நடக்கலன்னா அப்புறம் இந்த அக்காவை நீ பார்க்க மாட்ட. ஞாபகம் வச்சுக்கோ. தியாகம்னு சொல்லி நீங்க எனக்கு கொடுக்கறது உங்களோட வாழ்க்கை, அது எனக்கு வேண்டாம்.
நீங்க எனக்காக வேண்டாம். நான் 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 எல்லாத்தையும் மறந்துடுறேன். கருத்து தெரிஞ்ச நாள்ல இருந்து என் அக்கா வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டது எங்களுக்காக. அக்காவை கஷ்டப்படுத்துற எதுவும் எனக்கு வேண்டாம். இந்த வீட்டுக்கு நான் ஒரு பிரச்சனையா இருக்கேன். பாம்பு கொத்தி செத்தா தற்கொலைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. அதனால நீ எனக்கு உதவி செய்வல. பாலும் முட்டையும் உனக்காக நான் எவ்வளவு கொடுத்திருப்பேன். என்னாச்சு? என்னம்பா இது? மாமா, அவளை கூட்டிட்டு உள்ள போங்க. கிளம்பிட்டீங்களா? நீங்க போயிட்டு கண்டிப்பா திரும்ப வரணும். சார், இந்த ஊர்ல கொஞ்ச நாள் இருந்திருந்தாலும் எங்க எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது. சார், போகாதீங்க. சும்மா சொல்லல, எங்க எல்லாருக்குமே வருத்தமா இருக்கு. சொல்லிட்டு போகிறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் வரட்டும், அப்புறம் போங்க. ஊர்வசி, கொஞ்சம் வாங்க. நீங்களும் சிவன் சார் கூட போகணும். இது எங்கள் எல்லாரோட ஆசை. வீட்டை பற்றி நினச்சி எதுவும் கவலைப்படாதீங்க. நான் இங்கே இருப்பேன். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். மறுபடியும் நான் உன்னை கூப்பிடுறேன், என் கூட வந்துரு. நான் இல்ல, ராதா தான் உங்க கூட வரணும். இங்க பாருங்க சிவா, என் தங்கச்சியோட புருஷங்கிற இடத்துல இருக்கீங்க. எப்பவும் நான் அப்படிதான் பார்ப்பேன். எல்லாரும் சேர்ந்து இவ மனசுல ஆசையை வளர்த்தாச்சு. கடைசியில உங்க மனசுல இருந்து இத சொல்லலன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு? ராதா, நான் சொல்றது கேளு. எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். கேட்டுக்கிறேன் சிவா சார். என்னோட புருஷனை நான் ஏத்துக்கிறேன், அவர் கூட வாழ்றேன், குழந்தையும் பெத்துக்கிறேன். ஆனா அப்பா யாருன்னே சொல்லாம ஒரு குழந்தைய இந்த வீட்டுல வளர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அடக்கடவுளே, நீ என்ன பேசிட்டு இருக்க? என்ன இங்க இருந்து வெளியில அனுப்ப எல்லாரும் சேர்ந்து இங்க நாடகம் ஆடுறீங்களா? காயத்ரி, காயத்ரி, நீ கேட்டல, நான் உங்களுக்கு அப்படி என்ன துரோகம் பண்ண? மாமா, சிவா, இதெல்லாம் நீங்க கேட்டுட்டு பேசாம நினைக்கிறீங்க? மஞ்ச கயிறுல உனக்கு ஒரு தாலி மட்டும் தான் நான் கட்டல. இவ என்னோட மனைவி எல்லா அர்த்தத்திலையும். இல்லனா இவள சொல்லுங்க, இவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு யார் அப்பான்னு. நான் வேணும்னா இந்த நிமிஷமே என் கூட நீ வந்துரு. போமா.
போமா